இறையாசி அருள்வீரையா இயேசுவே மறைமாமணியே இறையாசி அருள்வீரையா குறையாவும் போக்கி கரையாவும் நீக்கி குறையாவும் போக்கி பாவம் கரையாவும் நீக்கி புது வாழ்வு அளித்தீரையா எனக்கு புது வாழ்வு அளித்தீரையா என் பாவ பரிகாரியே என் ஜீவ உபகாரியே என் பாவ பரிகாரியே என் ஜீவ உபகாரியே உம் ரத்தத்தால் என்னை கழுவுமையா புது ஜீவ தரும் தேவனே உம் ரத்தத்தால் என்னை கழுவுமையா புது ஜீவ தரும் தேவனே மனமாய் செய்து நல்குணம் யாவும் தந்து மனமார செய்து நல்குணம் யாவும் தந்து மறுரூபமாக்குமையா என்னை மறுரூபமாக்குமையா என் பாவம் பரிகாரியே என் ஜீவ உபகாரியே என் பாவம் பரிகாரியே என் ஜீவ உபகாரியே நன்றி ஆண்டவரே, உங்கள் கூடான கோடி நன்றிகளை நாம் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் மாத்திரமே எங்கள் பரிகாரியாக இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் மாத்திரமே எங்கள் உபகாரியாக இருக்கிறீர் கர்த்தாவே. இதோ ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே நீர் எங்களுக்காக என்று பரிந்து பேசுகிற ஒரு தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே. என்னே உங்கள் கூடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இதோ கர்த்தாவே, மறுபடியும் பிறந்த கர்த்தாவே, அந்த பிறப்பை எங்கள் தந்ததுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, உங்கள் கூடான கோடி நன்றி ராஜா. ரத்தத்தின் மூலியமாக எங்கள் மன்னிப்பை கொடுத்தீர். ரத்தத்தின் மூலியமாக எங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணி தேவனாகி கர்த்தாவே அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ராஜாதிபதியாகிய கிருபை ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தா, அந்த நீதி உள்ள கிருபை ஆண்டவரே, தெய்வீக கிருபை கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, இரண்டே தெரியாத எங்களுக்காக இறங்கினார் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, ஒரு ஜாதி என்றாலே அது அவிவிசுவாசிகள் என்று சொன்னார் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, நாங்கள் நாய்களாக இருந்தோம் கர்த்தாவே, நாளும் தேவனோ ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை மனவாட்டி என்று அடைந்தீர். அதற்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதிக்க நீங்கள் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. நீர் தகுதிப்படுத்தவில்லை என்றால் யார் எங்களை தகுதிப்படுத்த முடியும்? நீர் எங்களை பரிசுத்தம் பண்ணவில்லை என்றால் யார் எங்களை பரிசுத்தம் பண்ண முடியும்? நீர் வாரும் அப்பா. நீர் இல்லாத ஒரு ஆராதனை வெறுக்கிறோம் ஆண்டவரே. நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை வெறுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் வாரும் மத்தியிலே நீர் வாரும் இருதயத்துக் கொள்ளாத ஆண்டவரே. ராபோஜன் ஆராதனை என்பது அது தெய்வீக சுகமளித்தின் ஆராதனை என்று திரும்ப சொன்னார் ஆண்டவரே. இந்த தெய்வீக வல்லமை பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. முற்றிலுமாக நாம் மகிமைக்காகவே இந்த ஆராதனை நடக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆபோஜனம் எடுத்துக்கொள்ளப்படும் படி முட்டுமாக ஆண்டவரே நாங்கள் பயணிக்க ஓட ஜீவிக்க எங்களை கிருபை செய்வோம். நாங்களே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. இந்த ஆபோஜன ஆராதனைக்காக ஜீவிக்கும்படியா தாம தொடக்க முதல் முடிவரை நடத்தும்படியாக என்பதற்காக சொல்கிறேன். நான் நினைச்சிருக்கிறேன். கர்த்தாவே, ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த விடுதல் நாளுக்கான நன்றி ஆண்டவரே. இந்த மகத்தான நாளில் ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறும்படியா, ஒரு மரணத்தை நாங்கள் நினைவு கூறும்படியா, உயிர்த்தெழுதலை நினைவு கூறும்படியா நாளை நீ தந்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு மகத்தான ஆண்டவர் நேரத்தில் ஆண்டவரை நாங்கள் வந்து கூடி தேவனுடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கும்படியா
எங்களை ஒரு விஷயம் எங்களுடைய ரத்தத்தோடு நாங்கள் ஒப்புரவாகி கொள்ளும்படியாக இவனே இந்த நேரத்தில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே, இந்த மகத்தான மேசையின் கீழாக தேவனோடு உரையாடக்கூடிய இந்த மகத்தான மேசையில் நாங்கள் உட்காரும்படியாக உம்மோடு நாங்கள் ஒப்புரவாகி கொள்ள உம்மோடு நாங்கள் ஆண்டவர் இணைந்து செல்கிறே எங்களை நீ பரிசுத்தம் செய்ய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நாம் மகிமைக்காக பாடலை கூட பாடல் புத்தகத்தில் 68வது பாடல். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர் இருக்கிறார். பாடலை கூட நாம் பாடுவோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவரே இயேசுவானவர், அவரே இயேசுவானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவரே மகிமையின் ராஜா என்றும் நம்மோடு இருக்கும். Amen.
பாடின ஒவ்வொருவரும் தேவன் தாமே ஆஸ்வதிப்பாராக. நம்மளே உற்சாகத்துக்கு பாடலை கூட பாடும் சிலுவை நாதர் இயேசுவின் பாடலை கூட நாம் பாடும் அற்புதத்தில் சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசின சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் என் கையால் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கையால் பாவங்கள் செய்திட்டார், தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. ஈரவழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. ஈரவழியில் என் கால்கள் சென்றார், தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் தீர்ப்புள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார். ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். தீர்ப்புள்ள எண்ணம் என் இதயம் கொண்டார். ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். நின் பெருமை என்னில் ஈனம் பெற்றார். முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். நின் பெருமை என்னில் ஈனம் பெற்றார். முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். என்னை நோக்கி பார்க்கின்றன, என் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் திருந்தியால் பாவிக்க அழுகின்றார். அன்றியா பிள்ளைக்கு கலங்க வேண்டாம். திருந்தியா பாவிக்க அழுகின்றார். அன்றியா பிள்ளைக்கு கலங்க வேண்டாம். தம் கண்ணீர் காயங்கள் தீர்ந்திட, கண்ணீரும் ரத்தமும் சிந்துகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் தீர்ந்திட,
இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றது தம் காயங்களையும் பார்க்கின்றது என்னை நோக்கி பார்க்கின்றது தம் காயங்களையும் பார்க்கின்றது சிலுவை நாதரே இயேசுவின். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம பாடல் ஒவ்வொரு நான் சொல்லி போறாங்க. இந்த வார்த்தைக்கான நேரமா இருக்குது. நம்ம எழுதி நிற்போம். உங்களுக்கு இந்த பாடல் கூட பாடல் கூட இந்த நேரத்தில் மேம்படுத்திருக்கோம். ஆண்டவரே, நாம் உண்மை மாத்திரமே நம்பி விடுவோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உண்மை தவிர வேற நாதியிலே ஆண்டவரே. எங்களுக்கு எல்லாம் ஆண்டவரே நீரா இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை எப்போதும் நீ வழிநடத்துகிற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவைகளை சந்திக்கிறவரே, எங்களை கர்த்தாவே எங்களை விசாரிக்கிறவரே, எங்கள் மீது அக்கறை கொள்ளுகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தஞ்சமே, எங்கள் புகலிடமே ஆண்டவரே, எல்லாம் எங்கள் கர்த்தாவே நீராக இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவர் இந்த உயிர்த்த இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த ராபோஜன பந்திக்காக இந்த ராபோஜன ஆராதனையிலே எங்களை கர்த்தாவை தகுதிப்படுத்தி ஆண்டவரே நீ கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் குறைவுள்ள ஜனங்கள் தான் ஆண்டவரே. ஆண்டவரே, வார்த்தை அனுப்பி எங்களை நிறைவாக்கும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா வேதத்திலும் ஆண்டவரே நாங்கள் குறைவுள்ள ஜனங்கள் ஆண்டவரே. ஓ இயேசுவே, ஆண்டவரே, எங்களிடத்தில் உண்மை என்ற உத்தமம் என்று எதுவுமே இல்லை அப்பா. ஆண்டவரே, எங்களிடத்தில் இருப்பதெல்லாம் ஒரு விலையேற பெற்ற ஒரு வார்த்தை ஒன்று மாத்திரமே ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நீ கர்த்தாவே ஆண்டவரே கல்வாரி காட்சியை நாங்கள் நோக்கி பார்த்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் பழைய ஏற்பாடு காலத்திலே ஒரு மனிதனுக்கு கர்த்தாவை பாம்பு கடிக்கும் போது ஆண்டவர் கல்வாரி கர்த்தாவை இந்த வெண்கல சர்பத்தை அவன் நோக்கி பார்ப்பான். அவன் அப்போது சுஸ்தமானான் ஆண்டவரே. தீர்க்கதரிசி சொல்கிறார், அது இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு அடையாளமாக இருக்கிறது என்று. ஆண்டவரே, இப்போதும் ஆண்டவரே இந்த மகத்தான அந்த வார்த்தை என்கிற சிலுவை ஆண்டவரே, ஓ ஆண்டவரே நாம் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் தொங்க வேண்டிய இடத்தில் நீ தொங்கினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே நாங்கள் பட வேண்டிய பாடுகள் எல்லாம் அனைத்தையும் நீர் பாடுபட்டீர் ஆண்டவரே. என்ன நன்மைகள் நாங்கள் செய்ய போகிறோம் ஆண்டவரே. உமக்காக நாங்கள் என்ன நன்மை செய்ய போகிறோம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்க மாத்திரமே செய்கிறோம். நீ இந்த நாள் என்னவா இருக்கிற என்பதை நாம் விசுவாசிக்க மாத்திரமே செய்கிறோம். எங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அந்த கல்வாரி எங்கள் சிந்தையிலே இருக்கட்டும், அந்த கல்வாரி எங்கள் இருதயத்திலே இருக்கட்டும் ஆண்டவரே. நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த கல்வாரி குறித்தே சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தீர்க்கதரிசி அப்படியா தன்னுடைய வாகனத்திலே அந்த சிலுவை தொங்க விட்டு போய் கொண்டிருக்கும் போது எப்போதெல்லாம் தன்னுடைய சிந்தை மாறுதோ அப்போதெல்லாம் அந்த கல்வாரி நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னது போல ஆண்டவரே. எங்கள் சிந்தனை மாறும் போதெல்லாம்
ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்கள் மாறும் போதெல்லாம் இந்த கல்வாரியை மாத்திரம் நான் நோக்கி பார்க்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே விலையேற பெற்ற ஒரு வார்த்தைக்காக நாம் வந்திருக்கிறோம் ஆண்டவர். இந்த பழைய ஏற்பாடு காலத்திலே அவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டியானது பலி செலுத்தும் போது இப்பாவங்களை மூடி நீர் ஆண்டவரே, இப்பாவங்களை மூடி நீர் ஆண்டவரே. ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டிலே ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே ஒரு பொழுதும் இல்லாதவர் எங்களுக்காக பலியானார் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்போதும் ஆண்டவரே பழுதில்லாத ஒரு ஆட்டுக்குட்டி இந்த நாளுக்குரிய வார்த்தை ஆண்டவரே. இந்த வார்த்தையில் ஒரு பழுதும் இல்லை ஆண்டவரே. பழைய ஏற்பாடு காலத்தில் அந்த பழுதில்லாத ஒரு நிஜமான ஆட்டுக்குட்டியை அடிக்கும் போது அந்த ரத்தத்தை கர்த்தாவே நீர் பார்த்து கடந்து சென்ற தேவனையா நீர். இப்போதும் ஆண்டவரே எங்கள் பழுதில்லாத இருக்கிற எங்களுக்கு பரிசுத்தமான ஆண்டவர் ஒரு பழுதும் இல்லாத இந்த நாளுக்குரிய வார்த்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை இந்த நிலக்காலில் நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த வார்த்தை என்கிற ரத்தத்தை ரத்தமாகிய வார்த்தையை நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை விட்டு இந்த தங்காலத்தோடு கடந்து போகட்டும் ஆண்டவரே. எங்களை மன்னித்து ஆண்டவரே உங்களோட ரத்தத்தால் எங்களை மூடும் ஐயா, ரத்தத்தால் எங்களை மூடும் ஐயா. ஆண்டவரே, இந்த ராபோஜனம் ஒரு பலவீனமாக இருக்கும் ஆண்டவரே கர்த்தா பலனடையட்டும் ஆண்டவரே. இந்த ராபோஜன பந்தியிலே கலந்து கொள்கிறவர்கள் சுகவீனமா இருந்தால் சுகமடையட்டும் ஆண்டவரே. ஒருவேளை தரித்திரமா இருந்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும், ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து ரத்தத்தை ஆண்டவரே, ரத்தத்தையும் மாம்சத்தை புசிக்கவில்லை என்றால் உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று சொன்னீரே. அந்த நித்திய ஜீவனாகி கிறிஸ்துவாகிய அந்த நிச்சய ஜீவன் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. அந்த நித்திய ஜீவன் அந்த கிறிஸ்து எங்களுக்கு தேவை ஆண்டவரே. வரப்போற வார்த்தைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களோட வார்த்தையோடு உங்களோட வல்லமையும் உங்களோட ஆவி எங்களை கூட்டும்படியாக சொல்லிக்கிறோம். இப்போது நின்று கொண்டிருக்கிற வேலையிலே வார்த்தையை கொடுக்கும்படியாக நாம் மத்தியிருக்கிற சகோதரர் பால் அவர்கள் வார்த்தைக்காக முன்பாக வரும்படியாக நாம் அழைக்கிறோம். வார்த்தைகள் மார்க் 15 20 21. மார்க் 15ஆம் அதிகாரம் 20 21 நான் வாசிப்போம். 15 20. அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார். சிரேனே ஊரானாகிய அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகை அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார். நாம் தங்களை மூடி இந்த வார்த்தையை நாட்களை நோக்கி நாம் ஜெபிப்போம். இயேசுவே சோத்திரமாடுகிறோம். தேவனை கடைசி காலத்தில் தேவரை வரலாம். வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தையிலே கற்றெல்லாமே கத்தருடைய உதாசை கொண்டு இங்கே சிரேனே ஊரானாகிய சீமோன். சிரேனே நீங்க 20-21 பார்த்தீங்கன்னா சிரேனே ஊர் என்று இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா செரேன் SEREN. ஸோ சைமன் ஆஃப் சிரேன், தமிழிலே சிரேனே ஊரானாகிய சீமோன். ஆகவே இந்த காரியத்தை கர்த்தர் இங்கே வைத்து வேதத்திலே இதை ஒரு நோக்கம் இல்லாமல் வைத்திருக்க மாட்டார். உண்மை. இந்த காரியம் மிக அதாவது 1, 2, 3 இடத்துல தான் இருக்கிறது. மத்தேயுவில் இருக்கிறது, மார்க்கில் இருக்கிறது, லூக்காவில் இருக்கிறது. மத்தேயு 27, 31, 32 பார்த்தீங்களா, அதில் இருக்கும். இப்பொழுது லூக்கா 23ஆம் அதிகாரம் 26லும் இந்த சிரேனே ஊரான சீமோனை பற்றி இருக்கும். தேவன் எதையுமே ஏதோ ஒரு லேசாக அவர் செய்வதில்லை. ஒரு காரியத்திற்காகவே வேதத்தில் சில குறிப்புகளை வைத்திருக்கிறார். அதனுடைய காரியங்கள் பிற்பாடு அது வெளியாகலாம். அது ஒரு சின்ன ரெஃபரன்ஸாக இருக்கும். ஆனால் அது அதற்கான முகாந்திரம் பின்னால தெரியும். உதாரணத்துக்கு ஒரே ஒரு வசனம் தான். இந்த பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்களா, ஒரு கேரக்டர் ஒரு காற்றுக்கோலை எடுத்து பெருசேர்களை அடிப்பான். அவன் பெயர் சம்கார். அந்த சம்காரை குறித்து ஒரே ஒரு சின்ன ஒரு வசனம் தான். ஆனால் தேவன் அதை ஒரு நோக்கத்திற்காக. அதே போல இந்த சிரேனே ஊரானாகிய சீமோனை குறித்து தேவன் ஒரு நோக்கத்திற்காகவே வைத்துள்ளார். உண்மை. அது நமக்கு நம் தீர்க்கதரிசி செய்திகளை கொண்டு நாம் பார்க்கலாம். அவருடைய ஒத்தாசையை நாம் பார்ப்போம். இப்பொழுது முதலாவதாக தீர்க்கதரிசி சொல்கிறார், தேவனுடைய அந்த நேச்சர், அவருடைய குணாதிசயம்
மாறவே இல்லை. உண்மை. ஆதியில அவர் எப்படி இருந்தாரோ உண்மை. இன்று வரைக்கும் அவர் மாறவே இல்லை. ஆகவே கல்வாரியிலே அவர் அடிக்கப்பட்டார், கீழ்த்தரமான கரங்களால் அடிக்கப்பட்டார், தூக்கி செல்லப்பட்டார், வாதிக்கப்பட்டார், வாரினால் அடிக்கப்பட்டார். வாரினால் அடித்தால் சாதாரண ஒரு சாட்டை அடி கிடையாது. வாரினால் ஒருத்தனை அடிக்கும் பொழுது அவன் உடம்புல இருக்கிற சதையெல்லாம் பீந்து கொண்டு வரும். That rope will bring the flesh back. அவ்வளோ ஒரு பாடு. ஆகவே அவருக்கு இயேசுவுக்கு அங்கு பார்த்தீர்கள் என்றால் எந்த ஒரு உதவியும் இல்லாத போல் காணப்பட்டது. கல்வாரியில் அவர் சுமந்து கொண்டு சென்ற பொழுது, அவரை அவர்கள் நடத்தி கொண்டு சென்ற பொழுது, it seemed God did not have any help. அவர் சிலுவையில் அறைந்து ரத்தம் சுற்றினராக மரித்துக் கொண்டு என் தேவனே என் தேவனே அப்படிப்பட்ட ஒரு பாடு. ஆகவே எதுவுமே ஒரு முகாந்திரம் இல்லாமல் நடந்ததில்லை. இப்பொழுது பாருங்கள், தீர்க்கதரிசி சொல்கிறார் எதுவுமே கிரியை செய்ய இயலாது என்ற ஒரு சூழ்நிலையிலே தேவன் செயலில் ஈடுபடுகிறார். சொல்கிறார் தேவன் அந்த காரியத்தில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் என்று கூறுகிறார். ஏனென்றால் மனுஷனால் முடியாது, இது நடக்காது என்ற சூழ்நிலையிலே அது தேவன் செய்கிறார். மற்றவர்கள் செய்ய முடியாத காரியங்களை செய்வதே தேவனுடைய ஸ்பெஷாலிட்டி. He is a special. God's, the man's extremity is God's opportunity. ஆகவே மனிதனுடைய இயலாமை அது தேவனுக்கு நமக்கு உதவி செய்ய ஒரு தருணம். ஆகவே இங்கே பாருங்கள், கல்வாரியிலே அவர் செய்ய வேண்டிய காரியம் குறித்து அவருக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே தெரியும். ஏனென்றால் யோவான் 11 பார்க்கும் பொழுது லாசருவின் கல்லறை அவர் லாசரு மரித்த பொழுது இயேசு என்ன செய்தார்? இன்னும் அப்பாலே கடந்து சென்றார். நீங்க யோவான் 11 மற்றவர்களா? ஏனென்றால் இயேசு லாசரு குடும்பத்திற்கு மிக க்ளோஸ் ஃப்ரெண்ட். மார்த்தாள் மரியாளுக்கு மிக க்ளோஸ் ஃப்ரெண்ட். திருக்க சொல்லுறார், மார்த்தாள் மரியாள் இயேசுவுக்கு நல்ல ஒரு துணியை தைத்தார்களாம். அவ்வளவு நல்ல ஒரு தேவன் லாசரு அங்க மரிக்கும் பொழுது அவர் எப்பொழுதுமே நாம் ஒரு மரண செய்தியை கேட்டால் ரிவர்ஸ்ல போய் பார்ப்போம், என்ன செய்யும். ஆனால் இயேசு கடந்து சென்றார். அதற்கு தீர்க்கதரிசி சொல்கிறார், பிதாவானவர் அவருக்கு காண்பித்தாராம், நீ கடந்து போன பிறகு அப்பொழுது சொல்றார், நம் சிநேகிதனாகிய லாசரு மரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வர. எத்தனை நாள்? 3-4 நாள் கழிச்சு திரும்பி வரணும். ஏனென்றால் தேவனுக்கு தெரியும். ஆகவே இந்த கல்வாரி காட்சி தேவனுக்கு தெரியும். நாம் படப்படுகிற பாடுகளை குறித்து தேவன் அறிவார். அவர் அவரை துப்பின பொழுது, அடித்த பொழுது அவருக்கு தெரியும். அவர் வேண்டாம் என்று சொல்லி இருக்கலாம். 1000 லேகியோனை கூப்பிட்டு காட்சியை மாற்று என்று சொன்னால் அந்த தூதர், ஏனென்றால் லீஜியன், இங்கிலீஷ்ல லீஜியன் என்றால் 1000 பேர், தமிழ்ல லேகியோன் வச்சிருக்காங்க, இங்கிலீஷ்ல லீஜியன் இருக்கும். லீஜியன் மீன்ஸ் thousands. ஆகவே thousands of angels were around him. நீங்க பார்த்தீங்கன்னா அவர் அங்கே கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த பொழுது ஒரு கிளையிலும் ஒரு தூதர் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கேட்டார்களாம், இயேசுவே ஒரு வார்த்தை சொல்லும், மாற்றி விடுகிறேன் என்று. ஆனால் இயேசுவுக்கு தெரியும் அவர் மரித்தால் தான் அந்த மீட்புக்குரிய திட்டமானது உண்மை. தேவனுக்கு தெரியும். அவர் கல்வாரியில் இருக்க வேண்டிய காரியத்தை குறித்து அவருக்கு எப்பொழுதுமே தெரியும். அவர் முடிவற்றவர். அவர் பாருங்கள், யார் பாஸ் என்பதை அவர் காண்பித்தார். யார் அங்கே முதன்மையானவர் என்பதை அங்கே இயேசு காண்பிக்கிறார். ஏனென்றால் அவர் பூமியை அவருடைய ஆவி பிரியும் பொழுது பூமியை அவர் அசைத்தார். பூமியில் நித்திரை செய்து கொண்ட பரிசுத்தவான்கள் எல்லாரும் உயிரோடு வெளியே வந்தார்கள். இயேசு தன் ஜீவனை விட்ட பொழுது சூரியன் அந்தகாரப்பட்டது. அவர் தேவன் என்பதை காண்பித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் நீண்ட காலம் அமைதியாக இருந்த மாதிரி தென்பட்டது. அவர் நீண்ட காலம் சைலண்டாக இருந்தது போல் காணப்பட்டது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் தம் கண்ட்ரோலிலே வைத்திருந்தார். இப்பொழுது இதுதான் கல்வாரி காட்சியாக இயேசு சிலுவை சுமந்து செலுத்திக் கொண்டு செல்கிறார். அந்த சிலுவை பயங்கர பாரமானது. இது ஒரு சாதாரண ஒரு 4 கட்டை இல்லை, இந்த மாதிரி ஒரு கட்டை இல்லை. அது இது பார்த்தீங்கன்னா இழைத்து நன்றாக ஸ்மூத்தாக இருக்கிறது. This cross is very smooth, but the cross which Jesus carried, இயேசு சுமந்த சிலுவையோ மிகவும் கரடு முரடான ஒரு சிலுவை, பாரம் மிகுந்த சிலுவை. ஏனென்றால் அக்காலத்தில் சிலுவை was used for punishment. Cross was used for punishment. பனிஷ்மென்ட்டுக்காக, தண்டனைக்காகவே அது ரோம அடையாளமாக இருக்கும். ஆகவே ஆனால் நாம் இங்கே சிலுவை பற்றிய உபதேசத்தை நாம் இங்கே பின்பற்றி இது கெட்டு போவர்களுக்கு பைத்தியமா இருக்கு. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலன். இந்த சிலுவை இது ஒரு புனித சின்னம். ஆகவே இந்த இப்பொழுது இயேசு சிலுவை சுமந்து கொண்டு செல்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன், வான சேனைகளை உண்டாக்கின தேவன் சிலுவை சுமந்து போகிறார். இப்பொழுது இயேசுவுக்கு யார் அங்கே உதவி செய்வார்? இப்பொழுது இங்கே வேதாகமம் இங்கே ஒரு காட்சி அமைக்கின்றது.
அங்கே சிரேனே ஊரானாகிய சீமோன். இங்கே ஒரு காட்சி அமைகிறது. இப்பொழுது நாம் இந்த காரியத்தை குறித்து சற்று பார்ப்போம் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். ஆகவே இங்கே பாருங்கள், சர்வ வல்லமையுள்ள தேவன் சிரேனே ஊரானாகிய சீமோனிடம் உதவியை எடுத்துக் கொள்கிறார். உதவியை எடுத்துக் கொள்கிறார். See, God, the Almighty God is taking help from Simon of Cyrene. இப்போது நீங்கள் கேட்கலாம், தம் சொந்த சிருஷ்டியிடம் அவர் உதவி செய்ய எடுத்துக் கொள்கிறாரா? பாருங்க, தம் சொந்த சிருஷ்டியிடம் அவர் உதவி கேட்கிறாரா? இது நாம் யோசிக்க வேண்டிய காரியம். ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆகவே இந்த காரியங்களை நாம் வேதாகமத்தை கொண்டும் இந்த காலத்தின் செய்தியை கொண்டும் நாம் சிறிது பார்ப்போம்னா, இப்பொழுது வேதாகமத்தில் எழுதப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே நடந்தேறிய ஒரு சம்பவம். நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், வேதாகமும் ஒரு கட்டுக்கதை என்று சொல்லுகிறார். என்னோட பணிபுரிகள் எல்லாருடைய வாதம் இதுதான். பைபிள் இஸ் நரேஷன் ஆஃப் இன்சிடென்ட்ஸ். பைபிள் பாத்தீங்களா, ஏதோ சொல்லப்பட்ட ஒரு காரியம். இப்பொழுது ஒரு ப்ராஃபட் வந்தாரு, அது சொன்னாரு. 100 வருஷம் கழிச்சு இன்னொரு ப்ராஃபட் வந்தாரு, அவர் சொன்னாரு, அதான் என் பைபிள் அப்படின்றார். அநேக தத்துவ ஞானிகள் இந்த வேதாகமத்தை பார்த்தீர்கள் என்றால் ஒரு சாதாரண ஒரு மித் அப்படின்வாங்க. ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்த வேதாகமம் இது நடந்த சம்பவங்களை குறித்து தேவன் எழுதியிருக்கிறார். வேதாகமம் ஏனென்றால் தீர்க்கதரிசி தேவன் நம்முடைய தீர்க்கதரிசியை ஏவி எழுதப்பட்டவர். இது ஆவியானவரால் திருவிழம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் வேதாகமத்தின் முதல் அட்டையிலிருந்து கடைசி அட்டை வரை நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அதுல இருக்கிற ஒரு புல் ஸ்டாப் கூட ஒழியாது. வானமும் பூமி ஒழிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ ஒழிந்தே போகும். ஆகவே வேதாகமத்தில் புல் ஸ்டாப் அது தேவனால் ஏற்பட்டது. ஆகவே இங்கே பாருங்கள், நாம் கேட்கலாம், சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு மனுஷனிடத்தில் உதவி பெறுகிறார் அப்படின்னு நாம் கேட்கலாம். இப்பொழுது இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் என்பவர் யார்? ஏன் அவர் பெயர் வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது? இப்போ நான் சொன்னபடி காற்று போலை சுமந்த அந்த சம்கார், அவன் பேர் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? ஒரே ஒரு லைன் தான். இங்கே சிரேனே ஊரானாகிய சீமோனுடைய பெயர், சம்பவம் எதற்காக எழுதப்பட்டுள்ளது? நாம் இந்த காலத்தின் செய்தியை கொடுத்து நாம் பார்ப்போம். Why this Cyrene Simon has been mentioned in the Bible? Let's see in the light of the scriptures. இங்கே பாருங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா மூன்று பேருமே இந்த சிரேனே ஊரானாகிய சீமோனை குறித்து குறிப்பிடுகிறார்கள். ஆகவே இந்த மூன்று சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா இதில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த சிரேனே ஊர் என்பது எங்கே என்றால், அது இன்று லிபியாவிலே, ஆப்பிரிக்காவில் இருக்கிற லிபியா தேசத்திலே அது காணப்படுகிறது. அந்த சிரேனே என்ற ஊர் ஆப்பிரிக்கா கண்டம் இருப்பார், ஆப்பிரிக்கன் கான்டினென்ட். அதுல லிபியா என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த லிபியாவிலே வடக்கு புறமான ஒரு இடத்தில் இருப்பதுதான் சிரேனே. இப்பொழுது அநேகர் சொல்லலாம், அந்த ஆப்பிரிக்கா என்றால் டார்க் ஸ்கின்னா தான் இருப்பாங்க. வேதாகமத்தில் அவன் கருப்பு நிறம் என்று எங்குமே குறிப்பிடப்படவில்லை. ஆனால் நம்முடைய தீர்க்கதரிசி அவன் கருப்பு நிறம் என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் நம்முடைய தீர்க்கதரிசி எல்லாவற்றையுமே பார்த்தவர். அவர் உட்கார்ந்து கொண்டே தரிசனம் பார்த்து கொண்டே இருப்பார். அவர் சொல்கிறார், என்னை இந்த காரியம் போகணும்னு சொல்வார். ஆனால் தேவன் விட மாட்டார், அவருடைய பாத்திரம். ஆகவே வேதாகமும் அவன் நிறத்தை பற்றி குறிப்பிடவில்லை. ஆனால் நம் தீர்க்கதரிசி பிரணாம் அவன் கருப்பின மனிதன் என்று அநேக செய்திகளிலே அவர் குறிப்பிடுகிறார். இப்பொழுது ஏன் இந்த சிரேனே ஊரானாகிய சீமோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இப்பொழுது பாருங்கள், நாம் இங்கே பார்க்கும்பொழுது இயேசு சிலுவை சுமந்து கொண்டு செல்கிறார். இப்பொழுது நம்முடைய பாவத்திற்கான பரிகாரம், இப்பொழுது நாம் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் அதற்கான விலையை கொடுத்து நாம் வாங்க வேண்டும். ஆகவே நாம் எல்லோரும் பாவத்திலே பிறந்தோம். நாம் பாவத்திலே பிறந்து அக்கிரமத்தில் உருவாகி பொய் பேசுகிறவர்களாக இந்த உலகத்திலே வந்துள்ளோம். யாருமே இப்ப மற்ற மதம் எல்லாம் பார்த்தீங்க என்றால், நீ பிறக்கும் பொழுதே நீ ஒரு பரிசுத்தவான், நீ ஒரு நீதிமான் அப்படின்னு. ஆனா நம்முடைய வேதம் சொல்வது, நாம் பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாகி பொய்களை பேசுகிறவர்களாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றுதான் நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரி. இயேசுவின் பலி ஒன்றுதான் நம்முடைய பாவங்களை நீக்கும் கிருபாதார பலி அவர். ஆகவே இங்கே கல்வாரியிலே இயேசு அந்த பாடுகளை பட்டு நம்முடைய ஜீவனை விட்ட பொழுது அதற்கான கிரயம் செலுத்தப்பட்டது. சாத்தானுடைய கட்டுகள் உடைக்கப்பட்டது. இப்பொழுது மனிதன் எங்கிருந்து வந்தானோ அவன் பாருங்கள், தேவனுடைய வழியிலே அவன் ஒப்பு கொடுக்கப்பட்டான். சிலுவை அநேக காரியங்களை செய்தது. இனிமேல் அவன் அழ தேவையில்லை.
இனிமேல் அவன் கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் சாத்தானுடைய பேக் போன் உடைக்கப்பட்டது. பேக் போன் ஆஃப் சேட்டன் வாஸ் broken in Calvary. இங்கே பாருங்கள், கல்வாரியிலே வியாதி என்னும் பேக் போன் உடைக்கப்பட்டது, வியாதி என்னும் முதுகெலும்பு உடைக்கப்பட்டது. ஆகவே இங்கே பாருங்கள், அந்த சிலுவையானது இங்கே பூமியிலே ஒவ்வொரு மனிதனையும் பிரசனத்திற்குள்ளாக கொண்டு வருது. ஏனென்றால் மனிதனுக்குள்ளாக அந்த சாவு இருக்கிறது. He is a mortal, man is a mortal. டெத் அவனுக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் இந்த சிலுவையானது அவன் அப்பேற்பட்ட ஒரு மனிதனை தேவனுடைய பிரசனத்துக்குள் கொண்டு வருகிறது. அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஒரு மனுஷனுக்கு பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த ப்ராசஸ்ல வரணும். அவன் இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளாக வரணும். தன் பாவங்களை அறிக்கையிடணும். தன் பாவங்களை அறிக்கை செய்யாதிருக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். ஆனால் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம், இரக்கம் பெறுவோம். ஆகவே அல்லேலூயா, நாம் தீர்க்கதரிசி சொல்கிறார், நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டன. சாத்தான் நம்மை இனிமேல் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. ஏனென்றால் கல்வாரியில் அந்த ரத்தமானது செலுத்தப்பட்ட பொழுது, அந்த கிரயம் கொடுக்கப்பட்ட பொழுது தேவன் நம்மை அப்படியே மீட்டு. ஒரு தடவை பிலிப்பாலுக்கு சாட்சியை சொல்றார். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இங்க இருக்கிற மூத்த சகோதரர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு முறை ஒரு ஸ்திரீ தீர்க்கதரிசி பேசிக் கொண்டிருந்தார். அந்த ஸ்திரீ ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை மிகவும் கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கை. ஆனால் அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர்கள் இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த பொழுது ஒரு நாள் தீர்க்கதரிசியை சந்திக்கிறார்கள். தீர்க்கதரிசி அவரோட பேசிவிட்டு வந்து விடுகிறார். அப்பொழுது ஒருத்தர் கேட்டாராம், பிரனான், அந்த லேடியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இல்லை, தெரியாது அப்படின்றார். அப்போ அந்த லேடி முற்காலத்திலே அவங்க ரொம்ப ஒரு கீழ்த்தரமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஆனால் உடனே ப்ராப்ளம், இந்த தேவன் எல்லாத்தையும் நமக்கு காண்பிக்கிறாரு, இதை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரா, தேவன் போய் கேட்கிறான், ஏன் எனக்கு அந்த ஸ்திரீயை பத்தி சொல்லல நீங்க? அப்ப தேவன் சொன்னாரா, எனக்கே அவங்க பாவம் என்னன்னு தெரியலப்பா. ஏனென்றால் அவர்களுக்கு தங்களுடைய பாவங்களை அந்த ரத்தத்திலே ஊற்றி விட்டார். அந்த ரத்தத்தை ஊற்றிடும் போது எனக்கே அது நினைவில்லை என்று சொல்லுகிறார். எனக்கு நினைவில்லாத காரியத்தை உனக்கு எப்படி நான் வெளிப்படுத்துவது? இப்போது நம்முடைய பாவங்களை நீங்க 7 முத்திரைகளை 4 முத்திரையில பார்த்தீர்கள் என்றால் அங்கே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது ஒரு குளோராக்ஸ் திரவம். இப்ப நாம் துணி துவைக்கும் பொழுது நாம் சில சோப்புகளை உபயோகப்படுத்துகிறோம். அந்த சோப்பை நாம் போடும் பொழுது நம்முடைய துணியில் இருக்க அழுக்கெல்லாம் அந்த சோப்பு எடுத்து போடுகிறோம். அதே போல இந்த குளோராக்ஸ் என்னும் ப்ளீச்சிங் ஏஜென்ட் அதற்குள்ளாக ஒரு கருப்பு மையை போட்டீர்கள் என்றால் அந்த கருப்பு மை அந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட்ல மறைஞ்சு போயிடும், சுக்குநூறாயிடும். அதே போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் ஒரு குளோராக்ஸ் ப்ளீச்சர். நம்முடைய பாவங்களை அது நாம் அதிலே போட்டோம் என்றால் அது இருக்கிற இடம் தெரியாமல் சாத்தானிடம் சென்று விடும். ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கான பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய பாவம் அவர் நினைவிலே வருவது. தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரே வித்தியாசம், மனிதன் மன்னிப்பான் ஆனால் ஞாபகம் வைத்துக் கொள்வான். தேவன் மன்னிப்பார், மறந்து விடுவார். மறதி என்னும் கடலிலே அவர் போட்டு விடுவார். ஆகவே இங்கே பாருங்கள், இயேசு அங்கே சிலுவை சுமந்து கொண்டு செல்கிறார். நாம் காட்சி இப்போது கிறிஸ்தவர்கள், அநேக கிறிஸ்தவர்கள் லெந்து நாட்களில் பக்தியாக இருக்கிறார்கள். மாம்சம் சாப்பிட மாட்டார்கள், எல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்டார்கள். ஆனால் அவர்கள் செய்வது வீண். ஏன்னா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ மாம்சத்தை வேண்டாம் என்று சொல்வது அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுகிறார். ஆகவே இப்பொழுது இயேசு சிலுவை சுமந்து கொண்டு செல்கிறார். அந்த ஓல்டு ரகட் கிராஸ், ப்ராப்பர் சொல்ற டிஸ்கிரிப்ஷன் பாருங்க, ரகட், இது இப்படி இழைக்கப்பட்டு அது வெறுகேற்றப்பட்ட ஒரு சிலுவை அல்ல. அது அப்படியே அந்த கட்டை அப்படியே ரகடாக இருக்கிறது, சொரசொரப்பாக இருக்கிறது. இட் இஸ் a rugged cross. He was dragging around the streets of Jerusalem. ப்ராஃபட் அந்த காட்சி அப்படியே பார்க்கிறார். அதை எருசலேமின் வீதிகளிலே தூக்கி கொண்டு போகவில்லை, இழுத்து கொண்டு செல்கிறார். அந்த பாரம் அவரை அழுத்துகின்றது. இப்பொழுது பாருங்கள், அவருடைய காலடி தடங்கள் ரத்தமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ப்ராஃபட் எல்லாத்தையுமே பார்ப்பார், தரிசனத்துல பார்ப்பார். ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆதாமை அவர் விரட்டி வெளியே சென்ற பொழுது ப்ராஃபட் சொல்லுகிறார், அவர்கள் போட்டிருந்த அந்த தோல் ஆடையில் இருக்கிற ரத்தம் இந்த கால் வழியாக வழிந்து சென்றதாம். நான் பார்த்தேன் என்று சொல்கிறேன். நான் பார்த்தேன். blood was dripping from the sheepskin which Adam was wrapped around. ஆகவே நம்முடைய தீர்க்கதரிசி எல்லாவற்றையும் பார்க்கிறார். இயேசுவின் காலடி சுவடு ரத்தம் தோய்ந்ததாய் காணப்படுகிறது. ஆக சிலுவையின் பாரம் மிக அதிகமாக இருந்தது. இயேசுவினுடைய பலவீனமான சரீரம் அப்படியே கீழே விழுகிறது, பாரம் தாங்காமல். ஏனென்றால் வேதாந்தத்தில் அவரை குறித்து பார்க்கிறோம். பாத்துங்க, அவர் 30 வயசா இருந்தாலும் 50 வயசுக்குள் காணப்பட்டார். அவ்வளவு பாரம். ஏனென்றால் உலகத்தின் பாரத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டி. அவர் ரெஸ்டே எடுக்கல. அவர் இந்த ஊர் அந்த ஊர், நாம தான் பைக்ல போறோம், கார்ல போறோம். அவர் நடந்தே சென்றார், நடந்தே போனார். அவர் வியாகுலப்பட்டார், மக்களுக்காக பரிதபிக்கப்பட்டார்.
ஏனென்றால் அவருக்கு தெரியும் யாருமே இழக்கப்படக்கூடாது என்பது தேவனுடைய வாஞ்சை. அவர் சொல்கிறார் வாஞ்சை, டிசையர். பட் தேவன் அவருடைய அனந்த ஞானத்தை கொண்டு யார் யார் முன்குறிக்கப்படுவார்கள் என்பது அறிந்திருக்கிறார். ப்ராப்பர்ட் டிஸ்ப்ளே பண்றார். வாஞ்சைக்கும் தேவன் கொண்டிருந்த நாலேஜுக்கும் வித்தியாசம் என்னவென்றால், God's desire was no man should be lost. எந்த மனிதனும் அழியக்கூடாது. ஆனால் தேவன் தம்முடைய ஃபோர் நாலேஜ், முன்குறித்தலில் அவர் அறிந்திருந்தார் யார் யார் ரட்சிக்கப்படுவார்கள். நாம் இங்கே கூடியிருக்கிறோம் என்பதை தேவன் தம்முடைய முன்குறித்தலில் அறிந்திருக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு தேதி என்னவென்றால் 16ஆம் தேதி மாலை இங்கே கூடுவோம் என்பது தேவனுடைய முன்குறித்தலின்படி அவருக்கு தெரியும். ஆக தேவனுடைய பிளான். ஆகவே விசுவாசிகளை நாம் இந்த காரியங்களை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். டிசைர், காட்ஸ் டிசைர், தேவனுடைய வாஞ்சை யாருமே இழக்கப்படக்கூடாது. ஆனால் தேவனுடைய அனந்த ஞானம், பைபிள் வார்த்தை யூஸ் பண்றார். அந்த ஞானத்தினால் அவர் யார் யார் ரட்சிக்கப்படுவார்கள், யார் யார் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்று அவருக்கு தெரியும். ஆகவே இங்கே பாருங்கள், அங்கே சிலுவை மிக பாரமாக இருந்தது. அப்பொழுது அங்கே சிரேனே ஊரானும் அலெக்சாண்டருக்கும் ரூப்புக்கும் தகப்பனும் ஆகிய சீமோன் எனப்பட்டவன் ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். நல்ல இந்த வார்த்தை நல்லா கவனிச்சீங்க. பலவந்தம் பண்ணினார். பலவந்தம் என்றால் என்ன? கட்டாயப்படுத்துறாங்க. forcing oneself, compelled, that is called as பலவந்தம். அவனை பலவந்தம் பண்ணினார். அங்க சிரேனே ஊரானாகிய சீமோன் அங்க வருகிறான். தேவனுடைய பிளான் அது. அவன் அங்கே வர வேண்டும். இப்பொழுது போர்ச்ச அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவனை கம்பல் செய்கிறார்கள். இப்பொழுது இந்த கம்பல் என்ற வார்த்தை எடுத்துக்கொள்ளீங்கன்னால் மத்தேயு 11:12 யாராவது வாசிங்க. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனென்றால் இந்த கம்பலின் பலவந்தம் பார்த்தீங்கன்னா உங்க சபையில நடக்குது. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். பாருங்க, the kingdom of God is compelled. because அவர் பாஸ்டர் மனோவா என்ன பண்றாரு? திருத்துலோபடி இயேசுவே தேவன் பிரசங்கம் பண்றாரு. அவருடைய வேலை செய்யறார். பலவந்தம், நீங்க தான் ராஜ்யம், அழிவு வருது. ஆகவே இங்க பாருங்கள், யோவான் 15:1 பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆகவே இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டபடியால் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷமானது நம்முடைய இருதயத்தில் இயேசுவால் உள்ளே வைக்கப்படுகிறது. பலவந்தம் பண்ணப்படுகிறீர்கள். ஆகவே தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். சர்வத்தையும் அறிந்திருப்பவர், முடிவில்லாதவர். இப்பொழுது அந்த போர்ச்சேவர்கள் சீமோனை அவர்கள் பலவந்தம் பண்ணினார்கள் இயேசுவின் சிலுவை சுமக்கும்படியாக. இப்பொழுது பாருங்கள், அவன் இயேசுவை சிலுவை சுமக்க பலவந்தம் பண்ணப்பட்டான் என்று மத்தேயு குறிப்பிடுகிறார். சீமோன் என்னப்பட்ட அவர்கள் சீஸ்ட், பிடித்து அவன் லூக்கா என்ன சொல்கிறான் என்றால், இப்போது மத்தேயு சிலுவை சுமக்க பலவந்தம் பண்ணப்பட்டான் என்று இருக்கிறது. லூக்காவில் பார்த்தீர்கள் என்றால் அவனை இழுத்தார்களாம். சீஸ்ட், SEIZED. அவர்கள் ரோம சோல்ஜர்கள் அவனை பிடித்து இங்கே சிலுவை சுமக்கும்படி கூறினார். ஆக மொத்தம் சீமோன் அங்கே வேலைக்கு அமர்த்தப்படுகிறார். இப்பொழுது பாருங்கள், நாம் வேத வசனங்களை பார்க்கும் பொழுது தேவன் தமக்கென்று யாரை தெரிந்து கொள்கிறார் என்றால் நோபடிஸை தான் தெரிந்து கொள்கிறார். நோபடி, இங்கிலீஷ்ல நோபடி என்றால் என்ன அர்த்தம் சொல்லுங்க? வாட் இஸ் த மீனிங் ஃபார் நோபடி? NOBODY. நோபடி என்றால் என்ன? யூஸ்லெஸ். nobody, he is a nobody, அவன் வேஸ்ட் என்றார். But God chooses the nobodies to become his somebody. அவருடைய ஆங்கிலம் மிகவும் எளிமை. அவர் பெரிய ஸ்காலர் கிடையாது. நான் பெரிய ஸ்காலர் இந்த மெசேஜை போட்டா அத்தனை நல்லா இருக்குது, ஆனா அப்படின்னா நான் சவுண்ட் வச்சு கேட்டுருப்பேன் அங்கே நாங்கள் வேலை செய்கிற இடத்துல. அப்போ என் கூட இருக்கிற சத்தத்தை கேட்பான், சத்தம் நல்லா இருக்குது, ஆனா லாங்குவேஜ் பார்ட் இஸ் வெரி சிம்பிள். ஆகவே இங்க பாருங்கள், தேவன் தம்முடைய நபராக ஒருவராக யாரை தெரிந்து கொள்கிறார்? நோபடியை தான் தெரிந்து கொள்வார். நான் என்று கால் பண்ணி தூக்குறவன் அல்ல, நான் என்று எல்லாவற்றும் முந்தி நிற்கிறவனை தெரிந்து கொள்வதே. He chooses a nobody. காட்சியிலே இருக்காத ஒரு மனுஷன் தூக்கி விட்டார். அவன் காட்சியிலே இருக்க மாட்டான். திடீரென்றால் he will be propelled to the sea. ஆகவே இப்பொழுது பாருங்கள், இயேசு யாரை தெரிந்து கொள்கிறார் என்றால் ஓடுகிறவர்களை தான் தெரிந்து கொள்கிறார். If you notice in the Bible, it is always those who are trying to get away from that.
இப்பொழுது ஒரு காரியம் அவர்களுக்கு வரும்பொழுது என்று சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளவர்கள் இல்லை, ஐயோ வேணான்னு சொல்லிட்டு பைபிள் அப்படிதான் இருக்கு. மோசஸ், as long as Moses had his ability, மோசேக்கு எல்லா வரங்களும் இருக்கு. எகிப்தியருக்கு ஞானத்தை போதிக்கிற வரம் இருக்கு, சண்டை செய்கிற ஒரு டேலண்ட் இருந்தது. அடுத்த பார்வோன் மோசே தான், அந்த லெவலுக்கு அவன் போய்விட்டான். ஆனால் தேவன் அதை யூஸ் பண்ணவே இல்லை. அவன் வனாந்திரத்துக்கு ஓடி போய் ஒரு ஆடு மேய்ப்பனாக மாறும் பொழுதுதான் அங்கே இயேசு வந்தார். Look at Moses, look at Paul and the rest of them trying to get away from him. பவுலுடைய தாழ்மை நீங்க நினைக்கவே முடியாது. நீங்க பைபிள்ல பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சொல்லுவாங்க, இப்பொழுது சீமோனுக்கு தேவன் கடாட்சித்த விதத்தை குறித்து, சீமோனை தேவன் அவர்களுக்கு கடாட்சித்த விதத்தை குறித்து சீமோன் எழுதியிருக்கிறானே, எல்லாரும் இயேசுவை பார்த்தார்கள், எல்லா சீஷர்களும் இயேசுவோடு இருந்தார்கள், சாப்பிட்டார்கள். ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் இயேசு நேரடியாக அவர்கள் பார்த்தார்கள். அடுத்த லைனை பாருங்க, அவன் எழுதுறது, அகால பிறவி போன்ற எனக்கும் அவர் தரிசனமானார். பவுலுடைய தாழ்மையை பாருங்க, அகால பிறவி. பவுல் பெரிய ஸ்காலர், கமாலியலுடைய பாதத்தின் கீழே படித்த ஒருவன், பெரிய ஞானி. ஆனால் அந்த ஞானி எழுதுகிற காரியத்தை பாருங்க. இன்றைக்கு பாருங்க, மக்கள் கொஞ்சம் படிச்சா கூட என்ன பண்றாங்க, பெரிய லெவலில் நிற்கிறாங்க. ஆனால் பவுல் பாருங்கள், அவன் அவ்வளவு பெரிய ஞானி. அவன் எழுதுறான், அகால பிறவி போன்ற எனக்கு தரிசனம். அங்கதான் தீர்க்கதரிசி விளக்கம் கொடுக்கிறார். சீஷர்கள் இயேசுவை மாம்சத்தில் பார்த்தார்கள், ஆனால் பவுல் இயேசுவை அதற்கு மேலான ஒரு நிலையில் பார்த்தார். அக்கினி சமமாக பவுலை பார்த்தார். Paul saw Jesus in the form of a pillar of fire. That was the better standard. பவுல் பார்த்த இயேசு தரத்தில் உயர்ந்தவராக இருந்தார். இயேசுவை பார்த்த சீஷர்கள் அதற்கு கீழானது என்று சொல்கிறார். ஆனால் அதே சீஷர்கள் பாருங்க, பின்னால தங்களை மரணத்துக்கு ஒப்புவித்தார். ஏனென்றால் அவர் யார் என்று தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் சாக பயப்படவே இல்லை. பேதுரு, இயேசுவை மறுதலித்த பேதுரு, என்னை தலைகீழாக அறையும், நான் நேராக சிலுவையில் அறையத்துக்கு பாத்திரம் இல்லைன்னு சொல்லுறார். அங்க பாருங்கள், நீங்கள் பைபிளை பார்த்தீர்கள் என்றால் யார் யார் ஓடுகிறார்களோ அவர்களை தான் தேவன் எழுப்புகிறார். ஆகவே இங்க பாருங்கள், இப்பொழுது இந்த சிரேனே ஊரான சீமோனை குறித்து இங்கே தேவனுடைய எளிமை இங்கே காணப்படுது. தேவன் எப்பொழுதுமே எளிமையில் தான் கிரியை செய்கிறார். ஆகவே இங்கே பாருங்கள், இங்கே சிரேனே ஊரான சீமோன் இங்கே இயேசுவுக்கு உதவி செய்கிறார். இங்கே பாருங்கள், தேவன் இயேசுவிடம் கர்த்தராகிய தேவன் ஒரு மனுஷனும் உதவி கேட்கிறாரா? அதுதான் தேவன் எளிமையில் வெளிப்படுது. இன்றைக்கு பாருங்க, இந்த கடைசி காலத்திலே தேவன் ஒரு தீர்க்கதரிசிகளாக வந்தார். இயேசு பூமியில் வந்த காலத்தில் ஒரு மாட்டு தொழுவத்தில் வந்தார். அவர் நினைத்தால் அரச மாளிகையில் பிறந்திருக்கலாம், பெரிய காய்பா ஆசாரியனுடைய அங்கே பூர்வீகத்தில் பிறந்திருக்கலாம். ஆனால் இயேசு பிறந்த ஒரு இடம் ஒரு சத்திரம். இயேசுவுக்கு துணி, போர்த்த துணி இல்லை. ப்ராஃபட் சொல்கிறார், ஸ்வாட்லிங் கிளாத்ஸ். அப்படி என்றால் மாட்டு கழுத்தில் இருந்த துணிகளை எடுத்துதான் இயேசுவை சுற்றினார்களாம். ஆகவே பாருங்க, அவ்வளவு தாழ்மையில யெகோவா, அவ்வளவு சர்வ சிருஷ்டியை படைத்தவர் ஒரு சிறிய மாட்டு தொழுவத்தில் இடம் கிடைக்காமல் பிறக்க, அதே தேவன் ஒரு சாதாரண சவுன் பிரனாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி உள்ளாக தங்கினார். ஆமென், ஆமென், உண்மை. எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு குடும்பம். ப்ராஃபட்டுடைய அப்பா பெரிய குடிகாரர். மக்கள் அவர்களை பார்த்தால் தலையை ஒதுக்கிக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். இயேசு சொல்லுகிறார், எனக்கு எப்படி ஆண்டவரே? ப்ராஃபட் சொன்னாரு, ஒரு காலத்துல மக்கள் என்னை பார்த்தால் வெறுப்பார்கள், ஐயோ ஒரு குடிகாரன் குடும்பம் என்று. இப்பொழுது நான் மக்களை பார்த்தால் ஒளிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்றார். சொல்கிறார், பூமியில் இருந்த பெரியோருக்கு நாமத்தை நான் கொடுத்தேன். ஆகவே பிரணாம் என்ற பெயர் சொல்வதற்கு நாம் பயப்படவே கூடாது. நிறைய பேர் நீங்க தயங்குகிறார்கள். பிரணாம் என்ற பெயரை இயேசு தெரிந்து கொண்டார். அவர் எளிமையில் மறந்து வெளிப்பட்டார். ஆகவே பிலிப்பியர்ல பார்த்தீர்கள் என்றால், இப்பொழுது பவுலுடைய தாழ்மையை பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. பாருங்கள், இயேசுடைய தாழ்மை பாருங்கள். இயேசுவே அவர் தம்மை தாழ்த்தினார் என்றால் நம்முடைய நிலைமை என்ன? பாருங்க, 2:6. அவர் தேவனுடைய ஃபார்ம் ஆஃப் காட், தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய், இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். தேவனுக்கு சமமாய் இருப்பது. இயேசுவுடைய நிலைமை பார்த்தீர்கள் என்றால், நிலை பார்த்தீர்கள் என்றால், அவர் தேவன். தேவ ரூபம் அவருக்கு. தேவனுக்கு சமமா இருப்பதை
கொள்ளையாடின பொருளாக கொள்ளையாடின என்றால் அந்த காலத்துல ஒரு நாட்டுடைய ராணுவம் இன்னொரு நாட்டை வென்றால் அந்த நாட்டிலிருந்து டிராபிஸ் கொண்டு வருவார். டிராபிஸ் என்றால் அந்த நாட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிப்பார். அதை கொண்டு வந்து காண்பிப்பார், அந்த சத்துருனுடைய டிராபி என்பார். ஆகவே இங்கே பாருங்கள், நீங்க இங்க ஐலாண்ட், இந்த பீச் ஐலாண்ட் கிரவுண்ட்ஸ் போனீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மிக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு டேங்க் இருக்கு. இந்தியன் ஆர்மி வச்சிருது, நாங்க பாகிஸ்தான் ராணுவத்துக்கு கொண்டு வந்த டேங்க் அப்படின்னு. ஆனால் இயேசு பாருங்க, தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக. இந்த கேள்விக்கு பதில் இருந்துதா பாருங்க. இயேசு சீமோனிடம் உதவி கேட்டார் என்ற நீங்கள் யாராவது கேள்வி கேட்டால் இந்த பதிலை கொடுக்கலாம். அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார். ஆகவே இந்த சிலுவை சுமத்தல் இங்க பாருங்கள், கர்த்தராகிய இயேசுவின் ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். 2 கொரிந்தியர் 4. ஆகவே வாசிக்க வேண்டாம். ஆகவே இப்பொழுது எப்பவுமே காடுக்கு நாம் ஏதாவது தேவனுக்கு செய்வோமானால் அதற்கான பலன் நிச்சயம் உண்டு. நீங்கள் தேவனுக்கு ஒரு சிறிய பொருளை எடுத்து வைத்தீர்களானால் கூட அதற்கு ஒரு பலன் கண்டிப்பாக உண்டு. தேவன் மறக்க மாட்டார். இங்கே பாருங்கள், அன்று சிரேனே ஊரானாகிய சீமோன் இயேசுவுக்கு செய்த உதவியின் பிரதிபலன்களை நாம் பாருங்க. இப்பொழுது ரோமர் 14:16-13 பவுல் எழுதுறான் பாருங்க. நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கும் தாயாகிய அவனுடைய தாயையும் வாழ்த்துங்கள். ரூபஸ் பாருங்க, ரூபஸ் உடைய வாட் ரிலேஷன் தான் சிரேனே சீமோன். பவுல் அந்த வாழ்த்துறான், எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க பாருங்க. கர்த்தருக்குள் தெரிந்து கொள்ளப்பட்ட ரூபையும் எனக்கு தாயாக அவனுடைய தாய். அவன் சிரேனே சீமோனுடைய உதவியோடு பாருங்க பலன் எங்க அவங்க செய்கிற இயேசு செய்கிறார்கள். பவுல் அதை சொல்லுகிறான். இப்பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பார்த்தீர்கள் என்றால் சிரேனே பட்டணத்தாரும் இருந்தார். 2ஆம் அதிகாரத்துல வாசிக்க வேண்டாம். இப்பொழுது இங்கே பாருங்கள், தீர்க்கதரிசி இதற்கான சரியான விளக்கத்தை கொண்டு வர, செயலை கொண்டு வர. எப்படி என்றால், தீர்க்கதரிசி தம்முடைய ஊழியத்தில் அவருடைய ஊழியத்தில் கருப்பு மக்களுக்கு ஜெபிக்கும் பொழுது நீங்க செய்தியில நல்லா கவனிச்சீங்கன்னா சிரேனே ஊரானாகிய சீமோனை பற்றி குறிப்பிட்டு தான் பாருங்கள். அன்று சிலுவை சுமக்கவும் உதவி செய்த சிரேனே ஊரானாகிய சீமோன் அதற்கான பிரதிபலன் பார்த்தீங்க என்றால் இந்த 1950களில் 60களில் இருந்தது. தீர்க்கதரிசி செய்த ஜெபத்தில் அவனுடைய செய்கையை நினைவு கூர்ந்து ஜெபிக்கும் பொழுது அங்கே கருப்பு மக்கள் பலன்களை பெற்றார். தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இப்பொழுது பாருங்கள் என்றால் அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்பொழுது தீர்க்கதரிசி ஊழியத்தை ஆரம்பித்த கட்டத்திலே ஆர்கன்சாஸுக்கு போறார். அமெரிக்காவில் ஆர்கன்சாஸ் ஊர்ல அங்க பார்த்தீர்கள் என்றால் ஜிம் க்ரோ லா என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. ஜிம் க்ரோ சட்டம் என்று சொன்னால் கருப்பு மக்களும் வெள்ளை மக்களும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடாது. வெள்ளை மக்கள் இருந்தால் கருப்பு மக்கள் யாரும் வரக்கூடாது. கருப்பு மக்கள் அங்கே வந்தால் அவர்கள் தண்டிக்கப்படுவார். அது அந்த லா இருந்தது. நவீன கால அமெரிக்காலே அது இருந்தது. 1930களிலே 20களிலே 40களிலே பாருங்கள். இப்பொழுது தீர்க்கதரிசி அங்கே அர்கன்சாஸில் ஒரு கூட்டம் நடத்துகிறார். இப்பொழுது அந்த சட்டம் இருக்கிறது. அங்கே ஒரு கருப்பின வாலிப ஒரு பெண், அவளுக்கு கண்ணில் முழுவதுமாக குறையால் மறைந்து போயிடுதுன்னு சொல்றார். எப்படி சொல்றாரு? நான் கண்ணை பார்த்தீங்கன்னா என்னுடைய ஷர்ட்ல இருக்கிற வெள்ளை மாதிரி அவ கண்ணு விளையாடுறா. டீனேஜ்க்கு எப்போ ஒரு கண் குறை வயதானவங்களுக்கு தான் வரும். கேட்ராக்ட் will get affected only in the old age. இங்கே பார்க்கலாம், டீனேஜ் கேர்ள் இஸ் கெட்டிங் அஃபெக்டட் பை கேட்ராக்ட். இப்பொழுது அவள் வெள்ளை, அந்த கூட்டத்தில் ஒயிட் பீப்புள் தான், ப்ராஃபிட்டை சுற்றி ஒயிட் பீப்புள் தான் இருக்காங்க அங்கே. ஏனென்றால் அப்பொழுது கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள் வெள்ளை மக்கள் தான் எடுத்தாங்க. ஏன்னா கருப்பு மக்கள் வந்தால் கலவரம் ஆயிடும். ஆனால் இந்த வாலிப பெண் ஓடி வருகிறாள். டாடி டாடி என்று சத்தம் போடுகிறாள். அவள் என்ன செய்கிறாள்? மக்கள் எல்லாம் தள்ளிவிட்டு, ஓ டாடி வேர் ஆர் யூ, தேடுறா. யாரோ அவளை கூட்டு வந்திருக்காங்க, கண் தெரியாதவள். அவளை கூட்டு வந்திருக்கிறார்கள். இவள் கூட்டத்தில் தொலைந்து விட்டாள்.
நான் இப்பொழுது நான் பார்த்தீங்கன்னா லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணி கண்டுபிடிச்செல்லாம் என்ன வேணா பண்ணலாம். பட் தோஸ் டேஸ் நோ சச் சிச்சுவேஷன். அவள் டாடி டாடி என்று சத்தம் போடுகிறாள். இப்பொழுது அவள் கூட்டத்தில் அங்கு சத்தம் போட்ட சமயம் தேவன் தீர்க்கதரிசியிடம் ஏதோ ஒன்று கிட்ட போய் நீ அங்க போன்னு சொல்லு. கூட்டத்தில் இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம மாதிரி அந்த காலத்துல ஃபேஸ் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நமக்கு போட்டோஸ் இருக்கு, டிஜிட்டல் எல்லாம் இருக்கு. இப்போ சொன்ன மனோபாவை எடுத்து போய் கன்னியாகுமரியில் இருக்குன்னா அங்கே ஒரு என் டைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவார், கை கொடுப்பார், உங்களை நான் பார்க்குறேன் திருமொழி செய்கிறவங்க. ஆனால் அக்காலத்தில் அப்படி ஃபெசிலிட்டிஸ் இல்லை, தூரத்தில் பார்ப்பாங்க அவர், அவ்வளோதான். ஆகவே ப்ராஃபட் மக்கள் மத்தியில் போகிறார். மக்கள் மத்தியில் போகும்பொழுது மக்களுக்கு அவரை தெரியும், ஏதோ சாதாரண ஒரு கோட் போட்டு யாரும் விட்டுறார். இப்பொழுது அவர் கூட்டத்தில் உள்ளாக போகிறார். இப்பொழுது அவன் என்ன பண்றா பாருங்க, தேவன் செய்யற காரியத்தை பாருங்க. அவள் எல்லாரையும் முந்தி தள்ளி கொண்டு வந்து நேராக ப்ராஃபட்டை வந்து போதிக்கிறான். தீர்க்கதரிசியும் போகிறார், அங்க அவளும் வந்து தீர்க்கதரிசியோட போகிறார். சாரி என்று சொல்லுகிறார். ப்ராஃபட் சொல்றார், அம்மா என்ன மன்னிச்சுட்டு அப்படின்றார். அதுக்கு திருமணம் சொல்றா, டாடி டாடி கூப்பிடுறா. அப்போ ப்ராஃபட் கேட்கிறாரு, என்னம்மா வேணும் உனக்கு, வாட் யூ வாண்ட்? அதுக்கு அவர் பதில் சொல்றா, ஐ லாஸ்ட் மை டாடி, ஐ cannot find him. என்னுடைய அப்பா நான் கூட்டத்தில் தொலைச்சிட்டேன், என்னால கண்டுபிடிக்க முடியல, யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டார்கள். நான் மெம்பிஸிலிருந்து வந்திருக்கிறேன், நான் பஸ்ஸில் வந்திருக்கிறேன். அந்த சுகம் அளிக்கிறார் ஒருத்தர், அவரை நான் பார்க்கணும். ஏனென்றால் 1920, 30, 40களில் தீர்க்கதரிசி செய்திகளில் லட்சக்கணக்கானோர் சுகம் அடைந்தனர். தீர்க்கதரிசி ஊழியம் கட்ட பார்த்தீங்களா, அந்த 47 அங்கிருந்து 50களிலே பயங்கரமா மக்கள் வந்தார்கள். ஆனால் இந்த 53லிருந்து 61 ஒரு கட்டம் மக்கள் தூரம் போயிட்டாங்க. ஏன் போயிட்டாங்க சொன்னா, அப்போ ஒரு உபதேசத்தை ஆரம்பித்தார், டீச்சிங் ஆரம்பித்தார். அப்பொழுது மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, இது கடினமான உபதேசம் போயிட்டாங்க. சுகம் வந்தாலும் ஓடி வந்தாங்க. தீர்க்கதரிசி எந்த கட்டத்துக்கு போனாருன்னு சொன்னா, ஆண்டவரே நான் ஊழியத்தை விட்டுறாரு. நீங்க தீர்க்கதரிசி வாழ்க்கை வேணும் தெரிய முடியும். லார்ட் ஐ எம் கோயிங் அவே ஃப்ரம் தி மினிஸ்ட்ரி. தீர்க்கதரிசி ஓடனார ஊழியத்தை விட்டு. ஆனா தேவன் விடல. சிறு வயதிலே பாத்தீங்கன்னா 2 வயசுலே அம்மா இதோ அந்த மரத்துல ஏதோ ஒரு சத்தம் பேசுது இருக்கிறார். தேவன் விடல. இந்த வயசுல புகை பிடிக்காதே, குடிக்காதே, எந்த விதத்திலும் சரீரத்தை தீட்டுப்படுத்தாதே, உனக்கு ஒரு ஊழியம் பின்னாலே கொடுக்கப்பட்டுள்ளது. மனவாட்டியை மிஸ்ஸஸ் ஜீசஸ் என்று அழைக்கின்ற ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டுள்ளது. அவங்க தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். இங்கே பாருங்கள், அந்த ஹீலர், ஐ வாண்ட் டு see that healer. They tell me this is his meeting, last meeting here. அவருக்கு இந்த இடத்துல கடைசி மீட்டிங் சொல்றாங்க. எப்படியாவது நான் பார்க்கணும், நான் அந்த மீட்டிங்குள்ள போகணும். எங்க அப்பாவை தொலைச்சிட்டேன், எங்கன்னு தெரியல. ஏன்னா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருந்தாங்க. ஏன்னா எங்க அப்பாவை பார்க்கணும், நான் கிட்ட என்னால உள்ளே போக முடியல, யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. பிளாக் லேடி, நீக்ரோ இனத்து பெண், யாருமே உதவி செய்ய மாட்டார்கள். அவள் ப்ராஃபட்டை கேட்கிறார், சார் will you help me? ஐயா எனக்கு உதவி செய்வீங்களா? அப்போ ப்ராஃபட் சொல்றாரு, யாரை சந்திக்க நீங்க வந்தீங்கன்னு கேட்கிறார். அப்பொழுது அந்த அந்த பெண், அந்த வாலிப பெண் சொல்கிறாள், ஹீலர், ஐ வாண்ட் டு மீட் ஹீலர். ப்ராஃபட் சொல்றாரு, இந்த காரியத்தை நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கிறார். நீ விசுவாசிக்கிறியா? அவள் ஆம் எஸ் என்றாள். கண்புரை, அந்த காலத்துல கண்புரைனா சரி பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கத்தி வச்சு அறுத்து எடுத்தாங்க, இப்போ லேசர்ல பண்றாங்க. ஆகவே கண்புரை சரியாத, கண் புரை மாத்திரம் இல்ல, கண் நரம்பு பாதிப்பு கூட இருக்காரு. அப்ப ப்ராஃபட் கேட்கிறாரு, அங்க நல்ல ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கிறாங்களே, ப்ராஃபட் எப்படி அங்க, அதாவது நீங்க ஏசாயால பார்த்தீங்க என்றால் 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், நான் ஆமோஸ் 6ஆம் அதிகாரம், உன்னை பயில் காட்டி அழைத்தேன். அந்த வசனம் பாருங்க, பயில் காட்டி, நல்ல வசனம். அதாவது பயில் காட்டின்னு வர பாருங்க. பயில் காட்டி என்றால் விசில். இப்போ நம்ம ஒரு விசில் அடிச்சா நம்ம எல்லாம் வந்துருவா, அதான் பயில் காட்டி. ஏசாயால ஆமோஸ் கண்டுபிடிக்கிறார். ஆமோஸ் 6ஆம் அதிகாரம். அதாவது இதோ இயேசுவை பற்றி ஒரு தீர்க்கதரிசனம், அவர் இம்மானுவேல் என்று அழைப்பாயாக. அது அது பாருங்க, நீங்க அந்த வசனம் எடுத்தீங்களா வாசி. ஏன்னா நம்ம மக்களுக்கு தெரிய வேண்டிய வேதத்தின் காரியம், வேதத்தில் எளிமையான ஒரு காரியம் இருக்கும், அதுல ஒரு அர்த்தம். அதை நாம் ஒன்றுமில்லை, பயில் காட்டி விசில் போடுங்க, விசில். ஆகவே இங்கே பாருங்கள், தீர்க்கதரிசி அங்கே ப்ராஃபட் கேட்கிறார், அம்மா உனக்கு நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்களே, சரி வந்து எடுத்தீங்களா பயில் காட்டி.
Do you believe the story that an angel appearing to the man is the truth? எப்படி கேட்கிறாரு பாருங்க. மா, ஒரு மனுஷன் இருந்தானா, அந்த மனுஷனுக்கு ஒரு தூதன் தோன்றினானா, அது உண்மையா அப்படின்னு கேட்கிறார். அது உண்மைதானா, நீ விசுவாசிக்கிறாயா? பாருங்க, பூமியில இயேசு கேட்டாதே. ஏசாயா 5:26 யாராவது வாசிங்க. ஏசாயா 5:26. ஏசாயால அவர் தூரத்திலுள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து பயில் காட்டி அழைத்தார். ஆங்கிலத்தில் விசில் என்று இருக்கும். ஓ, வெளியே அடிச்சாலும் எல்லாம் வராங்களா இல்லையா? அந்த காலத்துல இது ரேடியோ மைக் ஸ்பீக்கர்லாம் கிடையாது. அந்த காலத்துல ஒரு விசில் அடிச்சா எல்லாம் வந்து, ஓ நம்ம தலைவர் அடிக்கிறாரு வந்துடுவோம். ஆண்டவர் எப்படி கூப்பிட்டுருக்காரு, எளிமையானது, எளிமையில் கிரியை செய்கிறவர், பயில் காட்டி அழைத்து. இப்ப பாருங்க, அதே தேவன் தீர்க்கதரிசிக்குள்ளா இருக்கு. என்ன தீர்க்கதரிசி கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறியா? ஒரு மனுஷன் இருந்தாரு, அந்த மனுஷனுக்கு ஒரு தேவதூதன் என்ன தோன்றி பேசினாரு. நடந்த சம்பவம். ஒரு தேவதூதன் நான் கர்த்தருடைய பிரசன்னத்தில் அனுப்பப்பட்ட ஒருவன். தூதனும் அவனுடைய கட்டளையும் செய்தியில் இருப்பாங்க. 1948 ப்ராபர்ட்டி பேசியிருக்காரு. அங்கே எப்படி இருந்தாரா, கரும்பச்சை, அதாவது ஒலிவ பச்சை. நம்ம ஆளுங்க மொழிபெயர்க்கும் போது கருப்புன்னு போட்டாங்க. நீங்க நிறைய கருப்பு தூதர் வந்துருக்கிறாங்க. கரும்பு இல்லை, ஆலிவ் கிரீன், ஒலிவ பச்சை, அந்த கலர்ல அந்த தூதன் இருந்தார். அந்த தூதன் வரும்பொழுது சீரியஸா இருப்பார், ஜோக்கில் அடிக்க மாட்டார். ப்ராஃபட் சொல்றாரு, அது ஒரு பயமா இருக்கும், ஆனா அதே நேரத்துல ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு பயபக்தியா இருக்கும். ஆனால் ஸ்வீட் இனிமையான பிரச்சனை இருக்கும். அந்த தூதர் எப்பயுமே வந்தா அவ்வளவு இருக்கு. இயேசுவின் சமூகம், ப்ராஃபட் சொல்றாரு, இயேசுவின் சமூகத்தில் அனுப்பப்பட்ட ஒருவன் நான். ப்ராஃபட் சொல்றாரு, நான் அவர் பெயரை கேட்கவே இல்லை. அந்த விசுவாசிகள் நீங்க நிறைய வியாக்கியானம் விட்டுறாங்க. அவன் பேரே கேட்கல. ஏஞ்சல் சென்ட் ஃபார் மீ, நான் கர்த்தருடைய பிரசன்ன அனுப்பப்பட்ட தூதன் அது. ஆக இங்க பாருங்க, ப்ராஃபட் சொல்றாரு, ஒரு மனிதனை ஒரு தூதன் வந்து சந்தித்தானே, அது நீ விசுவாசிக்கிறையா? அவருக்கு அவர் சொல்றார், எஸ் ஷுவர், நிச்சயமா அப்படின்றா. She tells what she listened on the radio, healed a blind man and read the Bible on the radio. இப்போ பாருங்க, அவன் ரேடியோவில் கேட்குறான். அந்த காலத்தில் ரேடியோ தான். ஒருத்தன் சாட்சி கொடுக்குறான், பைபிளை வாசித்து காட்டுறான், நான் குருடனா இருந்தேன், இப்போ பைபிள் வாசிக்கிறேன். அப்போ சொல்றாரு, ஐயா எனக்கு ஒரே நம்பிக்கை இங்கதான் இருக்கு. ஐயா தயவு செய்து எனக்கு உதவி செய்யும், தயவு செய்து அந்த சுகமளிப்பவன் என்னை கூட்டு போயிடு. ப்ளீஸ் டேக் மீ டு தட் ஹீலர். அந்த லேடியோட வித்தியாசத்தை பாருங்க. அந்த அம்மாவோட அந்த வாலிப கருப்பின ஸ்திரீ, அவர்கிட்ட என்ன கூட்டு போயிடுங்க, அங்கிருந்து நான் என் அப்பாவை கண்டுபிடிச்சு பண்றேன். என்ன விசுவாசம் அது? கண்ணு வந்துரும். அப்புறம் எங்க அப்பா, you take me to that healer, I will find my daddy. எங்க அப்பாவை நான் கண்டுபிடிச்சுக்கிறேன், நீ ஹீலர்கிட்ட மட்டும் கூட்டு போ. இப்போ ப்ராஃபட் தாங்க முடியல, ஏன்னா அவ்வளவு எளிமையான விசுவாசம். நீங்க தீர்க்கதரிசி செய்தியில நீங்க நல்லா வாசித்தீங்கன்னா சிம்பிள் ஃபெய்த், அது அப்படியே இடையில நுழைச்சிருப்பார் ப்ராஃபட். சிம்பிள் ஃபெய்த், எளிமையான விசுவாசம். அந்த எளிமையான விசுவாசத்தை கொண்டு நீங்க தேவன் கண்டிப்பா செய்யும். எதுவாக இருந்தாலும் செய்யுங்க. இங்க பாருங்க, சிம்பிள் ஃபெய்த். ப்ராஃபட் இதுக்கு மேல தாங்கவே முடியல. எவ்வளவு நாள் தான் தன்னை அடையாளத்தை மறைச்சிட்டு இருப்பாரு. சொல்றாரு, do you want to see brother Branham? You want to see brother Branham பார்க்கணுமா? கேர்ள் சொல்றா, yes I want to see brother Branham. ப்ராஃபட் சொல்றாரு, will you believe Jesus will give you sight? இயேசுவால் உனக்கு பார்வை கொடுக்கும் என்று விசுவாசிக்கிறாயா? ப்ராஃபட் சொல்றாரு, அவள் தன் தலையை இப்படி தாழ்த்தினாள். ப்ராஃபட் சொல்ற ஜெபத்தை அப்படியே நான் வாசிக்கிறேன் பாருங்க. Almighty God, the creator of heavens and earth, சர்வ வல்லமையுள்ள தேவனே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, இந்த எளிய நீக்ரோ பெண்ணுடைய ஜெபத்திற்கு நீ கனத்தை தாரும். Have respect for this black girl's prayer. அதாவது அவர் சொல்றார், ஜெபத்துல சொல்றாரு, 2000 சுமார் 1900 வருஷத்துக்கு முன்னால எருசலேமிலே ஒருவர் அந்த சிலுவையை, ஓல்டு ரகட் கிராஸ்,
பாரமான சிலுவையை இழுத்து கொண்டு சென்றார். அவள் நடந்த போது அவருடைய காலில் இருந்த ரத்தம் அடிச்சுவடையாக மாறினது. ஆகவே இப்பொழுது பாருங்கள், அந்த சிலுவை சுமந்த அவர், அவருடைய மெலிந்த தேகம் அவ்வளவு பெரிய லோடை தாங்க முடியவில்லை, கீழே விழுந்தார். அப்பொழுது அவருடைய சிலுவையானது கீழே தொங்கி அவர் நெத்தியில் இருந்த அந்த முள்முடி குற்றி ரத்தம் ஊற்றி கொண்டே சென்றது. எல்லாம் முதுகெல்லாம் ரத்தம் வழிந்தது. அவருடைய சிறு தேகம் விழுந்தது. அப்பொழுது கருப்பின மனிதனாகிய எத்தோப்பிய தேசத்து சீமோன் அங்கே வந்தான், உம்முடைய சிலுவை எடுத்தான். I helped him bear the cross. அவன் சொன்னான், இயேசுவின் சிலுவை நான் எடுக்க உதவி செய்தேன் என்றான். அருமையான தேவனே, கர்த்தராகிய இயேசுவே, நீர் அதை நினைவில் வைத்திருக்கிறீர். எதை? உம்முடைய சிலுவையை சுமந்த அந்த சிரேனே ஊரனாகிய சீமோனை நீர் நினைவில் வைத்திருக்கிறீர். இதோ அவனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி இங்கே இருக்கிறாள், கண் இருளடைந்து தடுமாறி கொண்டிருக்கிறாள். ஜெபத்தை அப்படியே வாசிக்கிறார். ஏன் என்னை நீர் இங்கே அவளிடம் அனுப்பினீர் என்று எனக்கு தெரியாது, ஆனால் அங்கே footsteps of the righteous man is ordained by the Lord. நீதிமானுடைய ஒவ்வொரு நடையும் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே கர்த்தாவே, எனக்கு இதுதான் தெரியும். ப்ராஃபிட் பெரிய ஜெபம் ஒன்றும் செய்யல, சிம்பிளா ஜெபம் பண்றாரு. சிரேனே ஊரனாகிய சீமோனுடைய பிள்ளைகளில் ஒருத்தங்க இருக்கிறார். சிரேனே ஊரனாகிய சீமோன் அன்று செய்த உதவி, அதை கர்த்தாவே, இந்த பரிதாபத்திற்குரிய பெண்ணுக்கு அவள் கண் பார்வை தாரும். அவ்வளவுதான். சிம்பிள் பிரேயர், சிம்பிள் ஃபெய்த், சிம்பிள். இந்த வார்த்தையை நம்ம மனசுல, ஆவியில் எளிமுள்ளவர்கள் ட்ரெஸ்ல எளிமுள்ள கிடையாது, ஆவியில் எளிமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். எதுல எளிமை? ஆவியில இருக்கணும். நம்முடைய ஆவியில இருக்கணும். பெருமையின் ஆவி உள்ள இருந்துட்டு வெளியே தாழ்மையா நடிக்க முடியாது, ரொம்ப நாள் நடிக்க முடியாது, கொஞ்ச நாள் நடிக்கலாம். உள்ள பெருமையான இருதயத்தை வைத்துக் கொண்டு வெளியே எப்படி கோல கும்பிட தேவன் அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டார். ஆவியில் எளிமை இருந்தா அவன் கனி வெளியே. ஆகவே இங்க பாருங்கள், சாதாரண ஒரு ஜெபம், அங்கே அவர் சுகமடைந்தார். அங்கு சிலுவையை சுமக்க உதவி செய்த சிரேனே ஊரானாகிய சீமோன் செய்த அந்த கர்த்தருக்கு செய்த அந்த பரிகாரம், அந்த உதவி 1950களில் அது உபயோகமானது. தீர்க்கதரிசி கருப்பின மக்களுக்கு ஜெபம் செய்யும் போதெல்லாம் இதை சொல்லுவார். எல்லோரும் செய்தி ஆராய்கிறவர்கள், உங்களுக்கு ஆங்கிலம் தெரியும், எங்க போய் படிச்சீங்க ப்ராபர்ட், அவர்களுக்கு உதவி செய்வார். எப்படி? இந்த ஜெபத்தை தான் சொல்லுவார். இதுல ஒரு பாடம் என்ன இருக்குன்னு சொன்னா, நாம் வாக்குத்தத்தத்தை எடுத்து ஜெபிக்கும் பொழுது அது நமக்கு கிடைக்கும். என்ன வாக்குத்தத்தம்? இந்த காலத்தில் செய்துள்ள வாக்குத்தத்தங்கள், வேதாந்தத்தில் உள்ள வாக்குத்தத்தங்கள் எடுத்து ஜெபத்துல சொல்லிட்டே இருக்கோம். ப்ராஃபட் சொல்றாரு, breathe the holy name in prayer. ஹalleluya. இயேசுவுடைய பரிசுத்த நாமத்தை ஜெபத்திலே சுவாசி. ஹalleluya. நீ பிரீத் பண்ணாலே போதும், இயேசு அப்படினு போதனைகளை கொடுக்கிறவர்கள் ஹalleluya ஆட்சியை மாறிடுங்க. நீங்க செஞ்சு பாருங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு ஹோஸ்டைல் என்விரான்மென்ட், if you are in a hostile environment, just say breathe the name of Jesus. ஹalleluya. ஒரு கடுமையான ஒரு சூழல், சிம்பிளா மனதுக்குள்ளே இயேசு அப்படிங்க, breathe it in the breathe that holy name in prayer. ஹalleluya. அந்த பரிசுத்த நாமத்தை ஜெபத்துல சுவாசிங்க. ஆமென். ஹalleluya. நீங்க டெஸ்ட் வைங்க, நடக்குதா இல்லையா, அவர் தேவன். ஆகவே அந்த ஜெபத்தை அவர் செய்தார். ஆகவே நாம் இதில் ஒரு சிறிய பாடத்தை நாம் ப்ராப்பர்ட் வார்த்தை வச்சே நம்ம செய்யறோம். ஆகவே நாம் கல்வாரி தினமும் நினைவு கூற வேண்டியிருக்கார். ஆமென். எவ்ரிடே காலையில் எழுந்தணும், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நினைவு என்ன வரணும்னு சொன்னா கல்வாரி தான் வரும். ஆமென். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட் சொல்றார், ஃபர்ஸ்ட் காட், ஆமென், then your church, then your family. ப்ராப்பர்ட் ஆர்டர் தான். உண்மை நிறைய செய்து சொல்றார். கரெக்ட்ங்களா பாஸ்டர்? ஃபர்ஸ்ட் காட், அது இரண்டாவது உங்க சபை, மூணாவது உங்க குடும்பம். உண்மையா? இதை செஞ்சு பாருங்க, கண்டிப்பா. ஆகவே இங்க பாருங்க, கால்வரி should be remembered every day. ஒவ்வொரு நாளும் கல்வாரியை நாம் நினைக்க வேண்டும். எவ்ரி டே காலையில் எழுந்த உடனே டக்கு ஞாபகம் போட்டாங்க, ட்ரை பண்ணுங்க, வந்துடும்.
எழுந்த உடனே நீங்க என்ன குழம்பு செய்யணும், நீங்க என்ன செய்யணும், நீங்க என்ன வேலை செய்யணும், நீங்க என்ன டார்கெட் மார்க்கெட்டிங். டீச்சரா இருந்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சிலுவை வச்சிருந்தா அவர் கரெக்டா பண்ணார். சிலுவை நாதர் இயேசு. நான் யோசித்தேன் கரெக்டா தான் வந்து பாட்டு. சிலுவை நாதர் இயேசு யோசித்தேன். ஓகே, வெல்கம். Remember Calvary. Amen. Calvary should be remembered every day. It is an important day. அது முக்கியமான ஒரு நாள். கல்வாரி என்பது ஒரு முக்கியமான நாள். இங்கே பாருங்கள், அநேக தீர்க்கதரிசிகள் 4000 வருடங்களாக பாஸ்டர் எவ்வளவு நேரம் பாஸ்டர்? இது டைம் சொல்லணும், நேரத்துக்கு கட்டுப்படணும். இப்ப பாருங்க, அது ஒரு முக்கியமான நாள். பூமியில இருந்த நாட்களிலே மிக முக்கியமான நாள் கல்வாரி. ஏனென்றால் இப்பொழுது பாருங்கள், கல்வாரி என்ன செய்கிறது? நமக்கு ஒவ்வொரு பரிசுத்தவானையும் அவருடைய முழங்காலில் போக முடியும். ஒவ்வொரு வியாதியஸ்தரும் விசுவாசத்தை எழுப்பி சுகமடைந்து நடக்கும்படி செய்கிறது. ஆகவே கல்வாரி என்பது என்னவென்றால் 1 யோவான் 3:9 வாசிங்க. 1 யோவான் 3:9 அது பாவத்தின் அந்த காரியத்தை முற்றிலுமாக எடுத்து போட்டது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். பாருங்க, எங்க சிம்பிள். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். கல்வாரி தான் இது செய்தது. கல்வாரி தூக்கி போட்டது இது. ஆகவே பாருங்கள், இங்கே மனிதன் பாவத்தில் இருக்கான். ரோமர் 3ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுங்க, வாசிக்க வேண்டாம், நீங்க பார்த்துக்கலாம். 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல 27. Man was found guilty. Penalty should be paid for that. எந்த காரியமா இருந்தாலும் ஒரு பெனல்டி போடணும். நீங்க ரோட்ல ஹெல்மெட் இல்லாம போனா பெனல்டி. ஆகவே பெனல்டி, there was no penalty. The penalty was so great, there was nobody to pay. மனிதன் பாவம் செய்து அதற்கான பரிகாரத்தை செலுத்த மிகப்பெரிய ஃபைனல் பரிகாரம் எந்த மனுஷனாலும் செய்ய முடியாது. ஆகவே தேவன் என்ன பண்ணாரு? நானே அதை செய்யறேன்னு போயிட்டு வந்தேன். 53 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-16. ஏசாயா 53 எடுத்து வாசிக்கலாம். 4:5. ஏசாயா 53 4:5. நம்முடைய வேதனமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தில் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவரே செய்தார். மனுஷனாலும் செய்ய முடியாது, அவரே செய்தார். எபிரேயர் 2:14 நீங்க வீட்டுல போய் பாத்துங்க. ஆகவே ரோமர் 6:23 எடு. பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23. நாம் எல்லோரும் பொய்களை பேசுறவர்களாக இந்த பூமியில பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய பாருங்க, கல்வாரி அதற்கான விடையை கொடுத்தது. பாவத்தில் இருந்த நம்மை, அது யாருமே தகுதி இல்லாததால் இருந்தார்கள். இயேசுவே என்ன செய்தார்? அவரே செய்தார். கல்வாரி ஏன் ஸ்பெஷல் சொன்னா, சாத்தானுடைய வல்லமைகள் குறிக்கப்படும். கல்வாரி ஏன் ஸ்பெஷல் சொன்னா, நம்முடைய பாவங்களுக்கான கிரயத்தை அவர் செலுத்தினார். ஏன் செலுத்தினார்? நாம் அவரை ஃபாலோ செய்ய வேண்டும் என்பதற்காக செலுத்தினார். ஆகவே கல்வாரி இஸ் வெரி கிரேட். இயேசு கல்வாரியில் மரித்த பொழுது அவரை பின்பற்றவும் நமக்கு வழியை உண்டாக்கினார். அவர் கல்வாரியில் மரித்து வழியை உண்டாக்கினார். அவர் ஆவியை விட்டார். இப்போது பாருங்கள், கல்வாரியின் அர்த்தம் என்னவென்றால் திரும்பி சொல்கிறார், அவரை பின்பற்றுங்கள். The meaning of Calvary is follow Jesus Christ. ஆகவே இங்கே பாருங்கள், அதுதான் கல்வாரி. ஆகவே நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த பரிபூர்ணமான பலியானது நமக்காக செலுத்தப்பட்டது. பரலோகத்தில் இருக்கிறதுதான் பூரண சர்க்குணரா இருப்பது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்கும். 1ஆம் மந்திரத்தில் பார்த்தீர்கள் என்றால் திரும்ப சொல்கிறார், நீ பூர்ண சற்குணம் அடைய வேண்டிய வழியை அவர் தான் ஏற்படுத்த வேண்டும். அதை உங்களுக்கு அவர் ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். பாருங்க, இங்க பூரண சற்குணனாக வேண்டும். மத்தேயு 5:48 முக்கியமான வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள், எளிமையான விசுவாசம், எளிமையான விசுவாசம், எளிமை. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணனா இருப்பது போல
நீங்களும் பூரண சர்க்குணராய் நீங்களும் பூரண சர்க்குணர் என்றால் பர்ஃபெக்டா நல்ல குணத்தோடு இருக்கணும். இன்னொரு காரியம் சொல்றோம், உங்கள் வாழ்க்கையை சுவிசேஷ தகுதியா அமைந்துள்ள செய்தியை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த ப்ராப்ட் ஒரு காரியம் சொல்றேன். நான் எல்லாமே என் சொந்த கருத்து சொல்லவே இல்லை. ப்ராப்ட் சொல்றாரு, வாட் இஸ் த ட்ரூ வர்த்தி லைஃப் ஆஃப் த காஸ்பல்? சுவிசேஷத்திற்கு தகுதியான வாழ்க்கை என்ன? ப்ராப்ட் சொல்றாரு, இந்த நாளின் வார்த்தையை நீ ஏற்றுக்கொள்வது. அங்க ஒரு கண்டிஷன் சப்ளை இருக்கு. நீங்க அட்வர்டைஸ்மென்ட் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டார் போட்டு கீழே கண்டிஷன் சப்ளை. நீ இந்த நாளுக்குரிய செய்தியை ரிசீவிங் அதை பெற்றுக்கொள்வாயானால் கலாத்தியர் 5:22 அங்க வரும். கலாத்தியர் 5:22 இதான் கண்டிஷன். ஸோ கல்வாரி அதை நமக்கு செய்ததுதான் பூரண சர்க்குணர் விளக்கம் தரும். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு நீடிய சாந்தம், பொறுமை, தயவு, இச்சையடக்கம், சாந்தம், இச்சையடக்கம் இப்படிப்பட்ட விரோதமான பிரமாணம். இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு ஷாக் கொடுப்பாரு. இந்த குணாதிசயம் எல்லாம் உலகத்தின் மக்களுக்கு இருக்கு. அப்போ பரலோகம் வந்துருவாங்க. இங்கதான் பாயிண்ட் இருக்கு. உன்னுடைய வாழ்க்கைக்கு நீங்க என்ன பண்ணணும்? இந்த செய்தியை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கான தகுதியானது. இதுதான் பூரண சர்க்குணம். இந்த பூரண சர்க்குணத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் அதற்கான வழியையும் அவர் ஏற்படுத்துவார். முதலாம் முத்திரையில் இருக்காது, டக்குன்னு பேர ஞாபகம் வரல. முதலாம் முத்திரையில் இருக்கு, நீங்க பூரண சர்க்குணம் போட்டா வந்துடும். அவர் சொல்றாரு, தேவன் அதற்கான வழியை உங்களுக்கு நியமித்து கொடுப்பார். அதே நீங்க அவர்கிட்ட சரண்டர் ஆனா அவர் பார்த்துட்டார். ஆகவே கல்வாரி இதைத்தான் செய்தது. ஏசாயா 1:18 வாசிங்க. நம்ம பாவம் எப்படி இருந்ததா பாருங்க. நம் பாவங்கள் சிவேர். முக்கியமான வசனம், அதான் வாசிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாக்கும். உறைந்த மழையை போல வெண்மையா பாருங்க. அவைகள் ரத்தம்பரமான சிவப்பாயிருந்தும் பஞ்சை போல ஆகும். பாருங்க, இங்க நல்ல கணக்கு பைபிள். உறைந்த மழை என்றால் அதுல என்ன? உறைந்த மழை. உறைந்த மழை என்றால் எல்லாரும் பைபிள் படிக்கணும்னு சொல்லுங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சு கூட சொல்லலாம். இங்கிலீஷ்ல வேற ஐஸ். ஐஸ் வெள்ளையா இருக்கு இல்லையா, அவ்வளோ ஒயிட். யுவர் சின்ஸ் பி லைக் ஸ்கார்லெட் கிரிம்சன். ஸ்கார்லெட் கிரிம்சன் என்றால் சிவேர் என்று இருந்தாலும் இயேசுவின் ரத்தம் எப்படி மாறுமாக? உறைந்த பனி வெள்ளையா. கல்வாரிதான் அதை செய்தது. கல்வாரிதான் அதை செய்தது. நீ என்ன செய்தாலும் நீ பாவமற்றவன். இயேசுவை உன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆகவே நாம் கல்வாரியை நினைவு கூற வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நினைவு கூற வேண்டும். இந்த நாளின் செய்தியை அப்படியே ஏற்றுக்கொள்வது இருக்கக்கூடாது. நம்முடைய செய்கைகள், நம்முடைய எல்லா ஆராதனைகளும் தீர்க்கதரிசி கற்றுக் கொடுத்த ஒழுங்கிலே இருக்கும். ஸ்தாபனத்தை நம்ம பின்பற்றக்கூடாது. ஸ்தாபன ஸ்டைல் நமக்கு வேண்டாம். அவன் என்ன பண்ணுவான்? ட்ரம்ஸ் அடிச்சு எல்லாரும் கிளம்புவான். என் ஸ்டூடெண்ட் ஒன்று கேட்டேன், சர்ச்சில் என்ன பண்ற? ட்ரம்ஸ் அடிக்கிறேன் சார் சொல்லிட்டு அவனே காரியத்தை போனான். சார் என்ன பண்ணுவோம் தெரியுமா? அவனுக்கு காசு கொடுப்பாங்க, வேகமா அடிக்க சொல்லுவார் சார். அந்த பாஸ்டர் அடிக்க 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 ஜனங்க வச்சுட்டே இருப்பாங்க. எனக்கு ஃபீஸ் கொடுப்பாங்க சார். நம்ம ஸ்டைல் அது கிடையாது. பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிற ஸ்டைல். ஏனென்றால் அதுவும் இந்த நாளின் வார்த்தை. பாடல், ஆராதனை, பிரசங்கம் எல்லாமே தீர்க்கதரிசியின் ஸ்டைல் அமைந்திருக்கு. நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். நான் பார்த்தீங்கன்னா நான் பார்த்து கொண்டுதான் நம்ம செய்கிறோம். கர்த்தர் நாம் பயப்படுவதாக இன்னும் காரியங்கள் நாம் படித்து, அதுவும் முக்கியமாக ஊழியத்தில் இருக்கிற சகோதரர்கள் இதை படித்து தெரிந்து கொள்ளும். சகோதரர் மட்டும் இல்லை, எல்லாருமே படிக்கணும். சிஓடியை எல்லாரும் படிக்கணும். கொஸ்டின் ஆன்சர் எல்லாரும் படிக்கணும். தீர்க்கதரிசி அநேக ஆலோசனைகளை கொடுக்கணும். நல்ல ஊழியக்காரராக இருக்கிற சகோதரர்களுக்கு கண்டிப்பா தெரியும்.
ரொம்ப நல்லா தெரிஞ்சு. ஆகவே கல்வாரை நாம் அனுதினமும் நாம் நினைவு. இங்கே கம்யூனியன் குறித்து நாம் பாஸ்டர் அவர்களுக்கு சொல்லுவார். என்றால் நாம் பார்த்தீங்க என்றால் இங்கே கம்யூனியன் என்பது ஒரு பயபக்தி அது பயபக்தி. ஏனென்றால் இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னர் அவர் செய்த கடைசி காரியம் கர்த்தருடைய பந்தி. கர்த்தருடைய பந்தியை தான் அவர் செய்தார். கடைசி காரியம் என்ன? தீர்க்கதரிசி பிரண்ணாம் கொடுத்த கடைசி செய்தி தெரியுமா உங்களுக்கு? டிசம்பர் மாசம் கொடுத்தார் கடைசி செய்தி. இயேசு அன்னைக்கு செஞ்சாரு. அதே இயேசு மாம்சத்தில் இங்க வந்து பாருங்க அதே சொல்ற செய்தியில நமக்கு சீஃப் சைன் கொடுக்கப்பட்டிருக்கு. சூப்பர் சைன், மேம்பட்ட ஒரு சைனும் கொடுக்கப்பட்டிருக்கு. நல்ல கவனிங்க, இது செய்தியுடைய போதம் தான். ப்ராஃபட் சொல்றது மாத்தி நான் பேச மாட்டேன். மேம்பட்ட ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னா மணவாளனும் மணவாட்டியும் 63 சீஃப் சைன், மேம்பட்ட அடையாளம், சூப்பர் சைன். இன்னொரு விஷயம் ஷாக்கு, சீஃப் சைன் தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லலாம், ப்ராஃபட் சொன்னவங்க சொல்லலாம். சீஃப் சைன் என்றால் தேவனுடைய தீர்க்கதரிசி. மோசே அந்த நாளிலே வார்த்தையாக இருந்தார். கேட்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ப்ராஃபட் சொன்னது மோசே இந்த நாளிலே சீஃப் சைன் ப்ராஃபட் பிரதர். இத மறுக்க முடியாது. அப்ப இயேசு இடத்துல தீர்க்கதரிசி வைக்கல. இயேசு தான் ஆராதனைக்குரியவர். மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இந்த நாளில் வார்த்தையை ஏற்றுக்கொள்வதுதான் உன்னுடைய வாழ்க்கை சுவிசேஷத்திற்கு தகுதியாக அமைந்துள்ளதா? அமைந்துள்ளது என்றால் இந்த நாளின் வார்த்தை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள, சந்தேகம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள. ஆகவே கர்த்தர் நாம் மேற்கொள்வதாக இது ஒரு புனிதமான ஒரு காரியம். தேவன் நமக்கு அளித்திருக்கிற ஒரு கட்டளை. இதை நாம் கைக்கொள்ள வேண்டும். சர்வ வல்லமுள்ள தேவனே கால் கழுவும் பணியாளர் வேலையை செய்கிறார். ஃபுட் வாஷ் பிளங்கி, ப்ராஃபட் சொல்ற வார்த்தை அப்படியே சொல்றோம். ஃபுட் வாஷ் பிளங்கி. அந்த காலத்திலே அக்காலத்திலே குறைந்த சம்பள வேலை அதுதான். சர்வ வல்லமுள்ள தேவன் அதை செய்தார். நாம் அதை கழுவ கட்டளை கொடுக்கப்பட்டது. கால் கழுவுதல், அப்பம் பிட்டுதல் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டிவைன் ஆர்டர், தெய்வீக கட்டளை. அதை நாம் கைக்கொள்ளதான். அது இதற்கு மேல் பாஸ்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, சொல்லுவாரு. கர்த்தர் நாம் மைப்படுவதாக. God bless you all. அடுத்து இன்னும் ஒரே ஒரு பாஸ்டருடைய அனுமதியை கொண்டு கொஸ்டின் ஆன்சர் 286 எடுங்க. சீல்ஸ்ல கொஸ்டின் ஆன்சர் 286. கொஸ்டின் ஆன்சர் ஆன் சீல்ஸ். யார் யார் கம்யூனியன் எடுக்கணும் பாஸ்டருக்கு அனுமதியோட? பைபிள்ல எப்படி இருக்கு? அபாத்திரமா புசிக்கூடாது. இங்க நம்ம ப்ராப்பர்ட்டி அதை ஆம்பிளிஃபை பண்றாரு. கொஸ்டின் ஆன்சர் 286 எடுத்துங்க வாசி. 7 சீல்ஸ் முன்னாடி பேஜ் நம்பர் ஞாபகம் இருக்கு. முத்திரையின் பேரில் கேள்வி பதில். பேரா எடுத்துங்க வாசி. பேரா நம்பர் 286. கர்த்தருடைய சரீரம் நல்ல கவனிங்க. கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் அநேகர் வியாதி உள்ளவர்களும். நல்லா பாருங்க, கம்யூனியன் எப்படி எடுக்கணும்? நம்ம நீங்க ஆக்சுவலா கேட்ட பாஸ்டர் கொடுத்துருவாரு, அதுதான் விஷயம். நீங்க பாஸ்டர் குறை சொல்றீங்க, அது கம்யூனியன் கொடுக்க மாட்டார் பாஸ்டர், அவர் கொடுத்துருவாரு. ஆனால் கண்டிஷன் சப்ளை. இங்க பாருங்க, வாசிங்க வாசிங்க சிஸ்டர். வியாதி உள்ளவர்களும் அபாத்திரமாய் இந்த கம்யூனியனை எடுத்தால் வியாதி உள்ளவர்களும் பலவீனமாய் இருக்கிறார்கள் என்று வேத
வாக்கியம் கூறுகின்றது. அது முற்றிலும் சரி. முற்றிலும் சரி. 1 கொரிந்தியர் சொல்றார் 13 சொல்றார். முற்றிலும் சரி. ஏனெனில் கர்த்தருடைய சரீரம் என்பது மணவாட்டியாம். பாருங்கள், அநேகர் வழி தவறி சென்று விடுகின்றனர். அதனுடன் அவர்கள் செல்வதில்லை. அது உண்மை. பாருங்கள், எவ்விதம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையும் வாழ்ந்துவிட்டு உலகத்துல எப்படியே இருந்துட்டு பங்கு கொள்ளுகின்றனர். சகோதரர்கள் இது கவனிக்கணும். எப்படிப்பட்ட வாழ்க்கையும் வாழ்ந்து விட்டு உலகத்தில் ராபோஜனம் எடுக்கின்றனர். அது சரியல்ல. பாருங்கள். See, whatever life. See, I tell in English also, so that will be beneficial to people here. 1 second. 7th seal, brother, reading to the 7th, sorry, question answer on seals 286. English le vasinga, Tamil le vasinga. Brother, you just read the part from taking communion 286. Question answer on seals 286. இதை பாஸ்டர் அனுமதியோடு தான் நான் செய்கிறேன். 286 பேரா சீல்ஸ்ல இங்கிலீஷ் 286. ஏன்னா நம்ம என்டைம் பிலீவரா இருக்கணும். இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தெரிந்திருக்க வேண்டும். இப்பொழுது பாருங்கள், நான் இங்கிலீஷ்ல எடுத்துனேங்க, நீங்க தமிழ்ல வாசிங்க சிஸ்டர். That's true. See, they don't know how to behave themselves, lives any kind of a life and take communion and things. அப்படி தமிழ்ல வாசிங்க. சரி, கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் அநேகர் வியாதி உள்ளவர்களும் பலவீனமாய் இருக்கிறார்கள் என்று வேத வாக்கியம் கூறுகின்றது. அது முற்றிலும் சரி. முற்றிலும் உண்மை. ஏனெனில் கர்த்தருடைய சரீரம் என்பது மணவாட்டியாகும். The Lord's body is the bride. ஆங்கிலத்துல சொல்றேன், the Lord's body is the bride. பாருங்கள், அநேகர் வழி தவறி சென்று விடுகின்றனர். அதனுடன் அவர்கள் செல்வதில்லை. Many go off and they don't go with it. Capital ஆ இருக்கு பாருங்க. அந்த சுவிசேஷத்துல நிறைய பேர் வெளிய போயிடுறாங்க. அது உண்மை. That's true. பாருங்கள், எவ்விதம் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. See, they don't know how to behave themselves. தங்களை எப்படி நடந்து கொள்ளணும் தெரியல அவங்களுக்கு. அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையும் வாழ்ந்துவிட்டு lives any kind of a life. Soft English, simple English. பெரிய ஞானி இங்கிலீஷ்ல lives any kind of life. ராபோஜனத்தில் பங்கு கொள்கின்றனர். Takes communion and things. வாழ்க்கை எல்லாத்தையும் வாழ்ந்து உலகத்துல கம்யூனியன் பண்றாங்க. அது சரியல்ல. That is not right. ராபர்ட் சொல்றாரு, that is not right. பாருங்கள், பொய் சொல்பவரும், பாருங்க யாராரு பொய் சொல்பவர், களவு செய்பவர், மது அருந்துபவரும், பாருங்க இங்கிலீஷ்ல சொல்றேன், people that lie, steal, steal, stealனா திருடுறது, stwel னா பாத்திரம், steal, drink, மது அருந்துபவர். ராபோஜனத்தில் பங்கு கொள்ளும்போது இங்க கவனிங்க, ராபர்ட் யூஸ் பண்ற வார்த்தையை கவனிங்க. அது மிகவும் பயங்கரமானது. That's terrible. ஹalleluya. எச்சரிப்பு பாருங்க. இதெல்லாம் செஞ்சிட்டு கம்யூனியனுக்கு வருவது terrible, பயங்கரம். நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. You shouldn't do that. ஆகவே பாஸ்டரோட அனுமதியோட நான் சொல்லிட்டேன். நீங்க இந்த காரியம் எந்த பிலீஃப் செஞ்சிருக்கோம். நம்முடைய நாளின் செய்தி என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 13 வாசிக்கிறோம். நம்முடைய நாளின் செய்தி உங்களுடைய வாழ்க்கையை சுவிசேஷத்துக்கு தகுதியானதா? இந்த செய்தி என்ன சொல்லுது பாருங்க. ஆம்பிளிஃபை பண்ணுது. ஆம்பிளிஃபை என்னென்ன அதிகமா பழைய ஏற்பாட்டுல விபச்சாரம் காரியத்தை இயேசு கிறிஸ்து ஆம்பிளிஃபை பண்ணார். 5:28 என்ன பண்ணாரு? ஆம்பிளிஃபை பண்ணிட்டார். அதுதான் நமக்கு பைபிள் இருந்து சிம்பிளா சொல்லிட்டு
ஆகவே நாம் கம்யூனியன் எடுக்கும்போது இந்த காரியங்கள் நான் மனது ஏன்னா உங்க பாஸ்டர் என்கிட்ட சொன்னதுனால இதை சொல்றேன். நான் கம்யூனியனை குறித்து பேசுங்க அப்படின்னாரு. சொல்லுங்க அவருடைய அனுமதியோடு நான் சொல்றேன். நான் ஆகவே கர்த்தர் நாம் என்பதாக கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருக்கிறார். ஆமாம். God bless you. உண்டாகட்டும். அருமையான வார்த்தையை நாம் கேட்கும்படியாக தேவனை பாராட்டுறேன். கிருபைக்காக நன்றி சொல்வோம். அல்லேலூயா. அருமையான வார்த்தை நம்ம பேசினாரு. உண்மையிலே நமக்கு ஒரு சுகமளிப்பவர் தேவையா இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் அந்த கருப்பினத்து சிறு பெண்மணிக்கு அங்க ஒரு சுகமளிப்பவர் தேவையா இருந்தார். அல்லேலூயா. ஹீலர்னு சொன்னார் பாருங்க. உண்மையிலே மகத்தான ஹீலர் நமக்கு தேவை. உன்னோட ஆத்மாவை சுகமளிக்க ஒரு ஹீலர் தேவை. அல்லேலூயா. உன் ஆத்மாவில நீ சுகம் பெறாம உன்னோட மாம்சத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆத்மாவில நீ பாவத்தை வச்சுக்கின்னு, ஆத்மாவில அக்கிரமத்தை வச்சுக்கின்னு நீ வெளிப்புறமா சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நீ முதல்ல சுத்திகரிக்கணும்னா உன்னோட ஆத்மாவை முதல்ல சுத்திகரிக்கணும். அதன் பின்பாக தான் வெளிப்புற சுத்திகரிப்பு. இன்னைக்கு நமக்கு தேவையானது நம்ம அடிக்கடி வாசிப்போம். கம்யூனியன் சொல்லும் போது கம்யூனியன்ல என்ன இருக்குது? சுகமளித்தல் உண்டு. அல்லேலூயா. எத்தனை முறை நம்ம கேட்கிறோம் கம்யூனியன்ல நமக்கு சுகமளித்தலை தேவன் தருகிறார். அல்லேலூயா. பாருங்க, அருமையான வார்த்தையை சகோதரன் பேசினார். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்தார். எதை செய்தார்னா கல்வாரியில எல்லாத்துக்கான விடைய கொடுத்துட்டார். நீ எதுக்காகவும் கொஸ்டின் பண்ணி எதுக்காகவும் கேள்வி கேட்டு உட்காரணும்னு அவசியம் கிடையாது. உன்னோட எல்லா கேள்விக்கான விடையை அவர் தந்துட்டார். பாருங்க, நம்முடைய பாவங்களுக்கான கிரயத்தை அவர் செலுத்தி விட்டார். அல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா அவரை பின்பற்றுவதே மாத்திரமே. அல்லேலூயா. அவரை பின்பற்றி நாம் செல்வது மாத்திரமே. கல்வாரி என்று சொல்லும் போது அவரை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. எப்பேற்பட்ட மகத்தான வார்த்தை பாருங்க. தேவன் நம்முடைய பாவத்தை மறதி என்னும் கடல்ல போட்டு விட்டாரு. ஆமாவா இல்லையா? இல்லையா? செய்தியில இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை பேசினேன். அது சொல்ற தீர்க்கதரிசி இடைவெளி நிற்றல்ல. தேவன் நம்முடைய பாவத்தை மறதி என்னும் கடல்ல போட்டாரு. தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்த ஊழியத்தை செஞ்சு உன் பாவங்களை மறதி என்னும் கடல்ல போட்டு இலவசமாய் மன்னித்தார். நீ அதுக்கான கிடைத்த செல்ல அவசியம் கிடையாது. இலவசமா ஃப்ரீயா உனக்கு மன்னிச்சாரு. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏதோ ஒண்ணு இப்ப ஏதோ ஒண்ணு வாங்கினா உன்னோட பொருளெல்லாம் செலவழித்து உன் பணத்தெல்லாம் செலவழித்து அப்படியான காரியங்கள் கிடையாது. இலவசமாய் அதை செய்தார். அவர் சொல்றாரு, இந்த மறதி என்னும் கடல் எப்படி பண்ணாருன்னா நாம் பாவம் செய்தோமா என்று கூட தேவனுக்கு தெரியாது. பாவம் செய்தது மனுஷன் சொல்லுவான். சொல்றாரு பாருங்க, மனுஷன் என்ன பண்ணுவான்? மன்னிப்பான், சொல்லி காட்டினே இருப்பான், மறக்க மாட்டான். நீ பண்ணத சொல்லி காட்டினே இருப்பான். நீ அந்த மாதிரி பண்ணல அப்படின்னு சொல்லி காட்டு. நம்ம கூட மறந்துருப்போம், எப்படியாவது மறக்கணும்னு நினைப்போம். அவன் மறக்க விட மாட்டான். அல்லேலூயா. ஆனா தேவன் சொல்றாரு, உன் பாவம் செய்தமா என்று கூட தேவன் அறிய மாட்டான். ஒரு பொழுதாவது நினைவு கூறாதபடி மறதி என்னும் கடலில் நம் பாவத்தை அவர் போட்டு விட்டார். ஏன் தெரியுமா அவர் அப்படி இருக்காரா? அவர் முடிவில்லாத தேவன். முடிவு கிடையாது அவருக்கு. அல்லேலூயா. இட்டர்னல், நித்தியமான தேவன். மனுஷனோ முடிவுள்ளவனா இருக்கிறான். அந்த கொஞ்ச நாள் வாழ்ற வாழ்க்கைக்கு நான் ஆட்டம் போட்டுக்கிறான். அல்லேலூயா. முடிவுள்ளவனா இருக்கிறதுனால ஒருத்தனை ஏதோ குத்தி ஏதோ ஒண்ணு பண்ணி ஏதோ ஒண்ணு கஷ்டப்படுத்தி அவனை சாவடிச்சான் உயிரோடு இருக்கும்போது. பாருங்க, தேவன் முடிவற்றவரா இருக்கிறார். அவர் முடிவற்றவரா இருப்பதனால பெரியவரா இருக்கிறாரா? நான் முடிவுள்ளவரா இருப்பதால ரொம்ப சிறியவனா, குழந்தைய விட சின்னதா. உன் கேரக்டர்ல தெரியும் நீ குழந்தை விட சின்னவனா இல்ல பெரிய மனுஷனா நடந்துக்கிறேன். அல்லேலூயா. தேவன் முடிவற்றவரா இருப்பதனால பெரியவரா இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தேவன் நாம் இன்னும் நினைவில் வைத்திருக்க முடியும். நாம நினைவில் வச்சிருப்போம், ஆனால் அவரோ மிக பெரியவர். நாம் எப்பொழுதாகிலும் பாவம் செய்தோமா என்று அவர் மறந்தே போயிட்டாரா? பாருங்க, தேவன் ஒரு காரியத்தை நம் வாழ்வில் கொடுக்கிற நீதியான தேவன் நமக்காக மரித்தார்.
மரித்தாரா இல்லையாங்க? அல்லேலூயா. உன் பாவத்துக்கு அவர் கிரயத்தை செலுத்தினார். அவரே பரிபூர்ண பலியா இருந்தார். யாரு? நீ பூரணராகும்படி அவர் பரிபூர்ண பலியா இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, அவர் எல்லாவற்றும் செய்து கடைசி ஒரு வார்த்தை சொன்னாரு, உன் வாழ்க்கை சுவிசேஷத்துக்கு தகுதியா இருக்கிறது எதை வச்சு சொல்ல முடியும்? நான் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வது. 100% இந்த வார்த்தையை நீ ஏத்துக்கினியா? 100% உன் வாழ்க்கை உனக்குள்ள, இந்த வார்த்தை உனக்குள்ள வந்துச்சா? ஒரு ஜீவியம் தான் சத்தமா இருக்கும். அதை பார்த்தா தெரிஞ்சிடும் நீ வார்த்தையின்படி ஜீவிக்கிறியா இல்ல சும்மா சொல்லி சுத்தினி இருக்கிறியா. அல்லேலூயா. உன் லைஃப் என்ன பண்ணிடும் தெரிஞ்சிடும். நீ வார்த்தை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதில் பிரதிபலிக்க வேண்டியதா இருக்குது. ஏற்றுக்கொண்ட அதன்படி ஜீவிக்கிறியான்னு பார்க்கணும். சொன்னா பாருங்க, நீ பூரண சர்க்குணர் ஆகும்படியா அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். நீ பூரண சர்க்குணர் ஆகணும்னா முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருக்குது. சரண்டர் டு காட். அல்லேலூயா. நீ பாருங்க, நீ முற்றிலுமா நீ என்ன செய்தாலும் நீ தேவனிடத்துல அர்ப்பணிக்கும் போது பாவமற்றவனா மாறுற. சொன்னார், நீ என்ன செய்தாலும் பாவமற்றவனாய் நீ மாறுற. மகத்தான தேவனை பெயர்பட்ட கிரியத்தை செலுத்தி நமக்கு இந்த மகத்தான ஒரு விஷயத்தை தந்தார் பாருங்க. எல்லாவற்றையும் நாம் சந்தேகமின்றி, எந்த சந்தேகமும் இன்றி நாம் ஏற்றுக்கொள்ளணும். வார்த்தையில அநேக தேவன் இதை செய்வாரா அதை செய்வாரா அவிசுவாசத்தோடு நாம் யோசிப்பது இருக்கக்கூடாது. எந்த சந்தேகமும் இன்றி தேவன் சொல்லிட்டாரா 100% ட்ரூ. நான் அதன்படி ஜீவிக்க நான் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. நான் அதன்படி ஜீவிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அதுதான் சரண்டர். அல்லேலூயா. அவர் பேசுற 4 வார்த்தை நல்லா இருந்துச்சு. 5வது ஒன்று வச்சிருப்பாரு, அது எனக்கு பிடிக்கலப்பா. அல்லேலூயா. அது நான் ஓரமா ஒதுக்கிறேன். இந்த 4 வார்த்தையை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. அது நீ வார்த்தை ஏற்றுக்கொண்டதுக்கான காரியம் கிடையாது. எல்லாவற்றையும் 100% வார்த்தை விசுவாசிக்கிறதான் தேவன் விரும்புகிறார். அது சின்ன பொண்ணுகிட்ட கேட்கும்போது நீ உண்மையிலே விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்றான்? தலையை தாழ்த்துனா. இன்னைக்கும் நாம் தலையை தாழ்த்த வேண்டியது. அல்லேலூயா. உன் ஆத்மாக்கான சுகத்தை நீ பெற்றுக்கொள்ளும் போது உன் சரீர சுகத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். உண்மையிலே நீ கம்யூனியன் எடுத்து அது நமக்கு தர வேண்டியதா இருக்குது. கம்யூனியன் எடுத்தவங்க தான் அந்த யாத்திரையில பயணம் செய்து கொண்டு போனாங்க. அந்த யாத்திரைக்கான பலத்தை எது தந்தது? கம்யூனியன் தந்தது. அல்லேலூயா. தேவனோட பந்திரத்தை தான் அவங்க. இன்னைக்கோ இந்த யாத்திரை நம்ம போறோம், உனக்கான பலத்தை, இந்த வார்த்தையில் உள்ள பலத்தை தரும்படியா இதை நீ சரியாய் பங்கு கொள். அல்லேலூயா. உன்னை நீ சரி செய்து கொண்டு தேவனோடு சரியா இருக்கிறோமா அப்படின்னு பார்த்துட்டு நாம் பங்கு கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் சகோதரி ஆசீர்வதிப்பாராக. உண்மையிலே அவர் பேசுறது கொஞ்சம் அவர் ரொம்ப படிச்சவர். அல்லேலூயா. மேபி நம்மள வேற லோக்கலா பேசாம இருக்கலாம். அவர் ரொம்ப அல்லேலூயா டாக்டர், அவர் முனைவர் பட்டம் பெற்றவர், அவர் அல்லேலூயா. முனைவர் பால் பிரதர் அவர் அல்லேலூயா. பெரிய ப்ரொஃபஸர், அவர் லெக்சரர். அல்லேலூயா. அப்பேற்பட்ட மகத்தான ஒரு சகோதரர், தேவனால் பயன்படுத்தக்கூடிய சகோதரர். நம்ம அவரோட வார்த்தை கேட்க முடியாது. தேவன் கிருபை செய்தார். அவர் கண்களை மூடி ஒரு சிறு பாடலை பாடி நான் மேம்படுத்த. எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, திருக்கோலம் நிந்தனையா உருகுலைந்து சென்றனரே, திருக்கோலம் நிந்தனையா உருகுலைந்து சென்றனரே, உருகுலைந்து சென்றனரே, கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் வழிந்திடுதே, எந்த நேச இயேசுவதோ, எந்த நீரேசுவதோ, கல்வாரி
மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே கண்ணில் நீர் வழிந்திடுதே எந்த மீட்பர் இயேசுவையோ எந்த மீட்பர் இயேசுவையோ. ஆமென். நான் பந்திக்கு நாம் ஆயத்தமாக நாம் உட்காரலாம். உண்மையாகவே இந்த கல்வாரி இந்த நாளிலும் நம் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு வார்த்தை இது. உண்மையாகவே அநேக ஸ்தாபனங்களில் கல்வாரி ஒரு அழுகையாக பார்க்கிறார்கள். இயேசு ரத்தம் சிந்தினார், இயேசு சிலுவை சுமந்தார், இயேசு இதை செய்தார், இதை செய்தார், இதை செய்தார் என்று இயேசுக்காக பரிதாபப்படுகிறார்கள். ஆனால் இந்த நாளுக்குரிய செய்தி மாத்திரமே அந்த ஸ்தானத்தில் நம்மை வைத்து பார்க்கிறது. அநேகர்கள் இயேசுவை பரிதாபமாக பார்க்கிறார்கள். நாம யாரும் பரிதாபமாக பார்க்கக்கூடாது என்பதற்காகவே அவர் பரிதாபமாக மாறினார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு! இதற்காக நாம் என்ன செய்ய முடியும்? இதற்காக நாம் என்ன செய்ய முடியும்? சகோதரர் சொன்னது போல நாம் தினந்தோறும் அந்த கல்வாரி காட்சி நோக்கி பார்க்க வேண்டும். ஒருவேளை நாளைக்கு நாம் ராப்சர்ல போக வேண்டும் என்றால், ஒருவேளை ராப்சர் தாமதிக்கும் என்றால், ஒருவேளை நீங்கள் நானும் ஒருவேளை மரித்தால் நாம் எங்கே போவோம்? உண்மையாகவே இந்த நாளில் ஒரு எச்சரிப்பின் நேரமாக இருக்கிறது. இந்த கல்வாரியிலே இயேசு தொங்கிக் கொண்டிருக்கும் போது அது எவ்வளவு ஒரு நேரமான பயமான ஒரு நேரமாக இருந்தது. நமக்காக சர்வ லோகாதிபதி யெகோவா தேவனே நமக்காக சிலுவையில் அறிந்தார். நம்மை சிருஷ்டித்த நாயகனே நமக்காக சிலுவையில் அறியும் போது எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று நீங்கள் நிதானித்து பாருங்கள் சகோதரி சகோதரி, உங்களை நீங்கள் இப்போது நிதானித்து பாருங்கள். இந்த கல்வாரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இந்த கல்வாரி நாம் நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் இந்த கல்வாரியை பார்க்கும்போது நாம் இந்த மணி நேரத்துக்குரிய செய்தி நாம் எந்த அளவுக்கு நாம் விசுவாசிக்கிறோம், நாம் தீர்க்கதரிசி எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம், நாம் யார் என்பதை நாம் எப்படி விசுவாசிக்கிறோம் என்பதை ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே உன் வாழ்க்கை சுவிசேஷத்துக்கு தகுதியாக இருக்கிறதா என்று சொல்வது போது இந்த நாளுக்குரிய செய்தி நாம் என்னவாக பார்க்கிறோம். இன்றைக்கும் அந்த வார்த்தை மாம்சமானது போல அந்த மாம்சம் இப்போது வார்த்தையாக திரும்பவும் நம்மத்தில் வந்திருக்கிறது. இந்த வார்த்தை இப்போதும் ஜீவனாகும். இந்த வார்த்தைக்குள்ளாக இப்போதும் ரத்தமானது இன்றும் காய்ந்து போகாமல் அதே ஈரப்பதத்தோடு இருக்கிறது. இன்றைக்கும் வாயால் அறிக்கையிடும் போது ஒருவருடைய பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லுகிறது. நாம் அறிக்கையிடாமல் நாம் இருப்போம் என்றால் நாம் ஒருபோதும் வாழ முடியாது. நாம் ஒருபோதும் பரலோகம் செல்ல முடியாது. நாம் பாவத்தின் சம்பளம் மரணம். எப்போதெல்லாம் கல்வாரி காட்சி நோக்கி பார்த்து நீ மன்னிப்பு கேட்கிறாயோ அப்போதே தேவன் உன் பாவத்தை மறதி கடலில் போட்டு விடுகிறார். உண்மையாக இந்த நிமிஷம் இந்த தருணத்தை அநேகர் மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த தருணத்தை நீங்க மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். ஒரு நல்ல ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். இப்போது நீங்கள் உங்களை நிதானித்து பாருங்கள் சகோதரி சகோதரியை, உங்களை நீங்கள் நிதானித்து பாருங்கள். ஆண்டவரே நான் எந்த இடத்தில் இருக்கிறேன், உங்களுடைய பாவ காரியங்கள் என்ன என்பது உமக்கும் உங்களுக்கும் தேவனுக்கும் மாத்திரமே தெரியும். உங்களை நீங்கள் அந்த இடத்தில் பொருத்தி பாருங்கள். ஆண்டவரே எங்களை ஒரு இஸ்ராயங்களை மன்னியும். ஆண்டவரே ஆண்டவரே தீர்க்கதரிசி சொல்கிறார் பாவிலும் பிரதான பாவியான் என்று. எப்போதுமே அந்த சிலுவையின் வலது புறத்து கல்லறை போல நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். உண்மையாகவே நம்முடைய அக்கிரமங்கள் நம்முடைய பாவங்கள் பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிக்கு தெரியாது. ஆனால் நம்மை படைத்த சிந்தையை அறிந்திருக்கிற தேவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் உன் வாயின் வார்த்தை அறிக்கையை அவர் விரும்புகிற தேவன், எதிர்பார்க்கிற தேவன்.
அவர் அறிக்கையின் பேரில் இறங்குற தேவன். நீ உண்மையாகவே அதை அறிக்கை செய்து விட்டு விடுவனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான் என்று. அந்த இரக்கம் அது ஒரு பெரிய கிருபையாக இருக்கிறது. நீ அதை அறிக்கை செய்து அதை விட்டுவிட என்பதே தேவனோட நோக்கமாக இருக்கிறது. உன்னால் அந்த பாவ காரியங்களை விட்டுவிட முடியாது. ஆனால் தேவனுடைய ஒத்தாசையை கேளுங்கள். தேவனே பாவ காரியங்களை விட்டுவிட எனக்கு ஒத்தாசை தாரும் ஆண்டவரே. உங்களுடைய உதவி இப்போது எங்களுக்கு தேவை ஆண்டவரே. எங்களுடைய பாவ காரியங்களை விட்டொழிக்க எங்களுக்கு ஒரு கல்வாரி தேவை ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் திரும்பமாக ஆண்டவரே அந்த கல்வாரியில் எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்களை நீங்களே ஒப்புக் கொடுங்கள். உங்களை ஒப்புக் கொடுக்கிற நேரமாக இருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் தோற்று போயிட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் நாங்கள் தோற்று போயிட்டோம் என்று சொல்லுங்கள். நான் தோற்று போயிட்டேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாகவும் உங்களோட படத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் ஆண்டவரே. ஒருபோதும் உங்களோட குமாரன் இணைப்பதற்கு நான் பாத்திரவான் ஆண்டவரே. எங்களை மன்னித்து மண்டையில் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. உங்களுடைய குமாரனாக எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கர்த்தாவே ராபோஜன வேலையிலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் ஜீவியத்தில் ஆண்டவரை நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்கள் சகோதரர் பால் மூலியமா சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தைகளும் தீர்க்கதரிசியோட வார்த்தைகள் ஆண்டவரே. அந்த வார்த்தைகள் ஜீவியத்தில் அப்படியே அப்ளை பண்ண எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நீ எப்போதும் ஆண்டவரே, நீ கர்த்தாவே பாவத்தை நீ மனது கடலில் போட்டு நன்மை செய்ததை எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கிற தேவன் ஐயா. 2000 வருடங்கள் முன்பாக அந்த கர்த்தாவே அந்த சகோதரன் செய்த உதவிக்காக அந்த இனத்தையே 1950 ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே, நீ மனுஷகுமாரன் அந்த பூமிக்கு வார்த்தையாக வந்து அதே காரியத்தை நீ செய்தீர் ஆண்டவரே. எங்கள் தீர்க்கதரிசி வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அனைத்துமே ஆண்டவரே அது முதலாம் வருகைக்கு எவ்வளவு முன்னோடியாக இருக்கிறது ஆண்டவரே. முதலாம் வருகையில் வந்த காரியம் அனைத்துமே ஆண்டவரே எங்கள் தீர்க்கதரிசி சரீரத்துக்குள்ளாக இருந்து நீரே செய்தீர் ஆண்டவரே. எப்போதுமே வார்த்தை தீர்க்கதரிசனத்தில் வரும். அந்த வார்த்தை அது கிறிஸ்துவாக இருக்கிறது ஆண்டவரே. கிறிஸ்து இப்போதும் மனவாட்டி எங்களுக்குள்ளாக இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்படி மனவாட்டியாக வாழ வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக எங்களுக்கு தீர்க்கதரிசி வாழ்ந்து காண்பித்தார் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் தேவனை விசுவாசித்தார். எல்லா சூழலும் தேவனை விசுவாசித்தார். அவரோட வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் அடையாளங்கள் ஆண்டவரே. ஒரு தீர்க்கதரிசி கேட்கிறார், என்னை தேவனுடைய தீர்க்கதரிசி என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்கும் போது ஆம் நான் விசுவாசிக்கிறேன் சொல்வது போல நீ சொன்னது போல போ, கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுத்து விட்டார் என்று. உங்களுடைய தீர்க்கதரிசனத்தில் ஆண்டவரை சுகத்தை வைத்திருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையில் சுகத்தை வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, நீ விசுவாசத்தில் சுகத்தை வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த ராபோஜன பந்தியில் சுகத்தை வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு கர்த்தா சுகம் தேவை ஆண்டவரே. எங்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் சமாதானம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. நம்ம எல்லோருடைய சார்பாகவும் நாம் எல்லாரையும் ஒப்புக் கொடுத்து நம் மத்தியில் இருக்கிற சகோதரர் ஜேம்ஸ் அவர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். தேவனே சோத்திரம் கர்த்தாவே, நேற்றும் என்றும் மாறாதவரே, தூயாதி தூயவரே, மகத்துவமான